திருப்பியும் yes. Good afternoon to all. It is my privilege and proud to be here with you all, and also something to say about the disciplinary proceedings, particularly before the honorable senior district judges and other brothers and sisters. I am a little bit shivering as it is my first online live program. My sincere thanks to 2013 batch district judges for having invited me to speak something, and my special thanks to Mr.D.Lingeshwaran judge who assigned me this subject with full confidence on me. Now I am burdened to fulfill this task. Let me try. Normally it is not easy to convince the audience, but I feel before that, not now. The problem is before the honorable senior district judges are there. They are legal luminaries, legends in law, etc. Before starting, my first request to all senior district judges and other senior brothers and sisters who are all familiar with the subject is that kindly watch, the word watch, supervise and note whether I am committing any mistake, omitting any important aspects. I have nothing to do a part with you. Please correct me and add anything you want without bothering about my age and year of service. This is prepared only for the junior judges only. நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பழைய காலத்துல வந்து ஒரு அரசர் இருந்தாருன்னா அவர் சொல்ற கட்டளையை வந்து உடனடியா நிறைவேற்றணும். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அவர் வந்து அதான் விரும்புறாரு, அதை பண்ண வேண்டியிருந்தது. ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ இல்லை கட்டளை நிறைவேற்ற முடியலன்னு சொன்னேன்னா உடனே அவர் என்ன செய்வார்னா, சிரசேதம் பண்ணுங்க, ஒரு உடல்ல வந்து ஒரு உறுப்பை எடுத்து அப்படின்னு உடனே சிவியர் பனிஷ்மெண்ட்டை கொடுத்து கொண்டிருந்த காலத்துல சில மதிநுட்பம் வாய்ந்த மந்திரிகள் இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, இல்ல அரசே கொஞ்சம் நம்ம ஒரு விசாரணை பண்ணி பார்க்கலாம், நேற்று நீங்க தண்டனை கொடுத்தீங்க, விசாரணை பண்ணி பார்த்தா அது வந்து தவறுன்னு தெரிய வந்தது அப்படின்னு கொஞ்சம் மனசை மாத்தி கொஞ்சம் லிட்டில் இல்ல ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கலாம், ஒரு விசாரணை பண்ணலான்னு அப்படின்னு வந்து ஒரு விசாரணைக்கு கொண்டு வந்து விசாரணை பண்ண வச்சாங்க. நம்மளே பார்த்துருக்கோம், நீங்க மனுநீதி சோழன் கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திருவாரூர் அந்த இதுல கூட கோவில்ல கூட அந்த இதெல்லாம் பொம்மை இதெல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க, சிலையெல்லாம் வச்சுட்டு. நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவோட கட்டளை கடைசி கட்டளை வந்து மகனை தேர் சக்கரத்தின் கீழே ஏற்றி கொலை செய்யணும்னு. ஆனா யாருமே அது உடன்படல. சேனாதிபதி மந்திரி எல்லாம் அடுத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜா உத்தரவு கீழ்படலன்னு உடனே சூசைட் நடத்துது இல்ல, அவரே கத்தி எடுத்து கழுத்தை அறுத்து கொண்டு சூசைட் செய்து கொண்டதாக நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். அங்க டிஸ்மிஸலோ ரிமூவல் ஆஃப் சர்வீஸோ சஸ்பென்ஷன்லாம் அங்க வந்து அப்ப சர்வீஸ்ல இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். லேட்டர் அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. தென் அப்புறமா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பாருங்க, நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஆர்டிகல் 313 has been included. Natural justice to be followed in respect of the staff or employees under the administrators. As being a administrator நம்ம திங்க் இல்ல, பட் being an administrator நம்ம இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் கத்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் சரியா இருக்குமே அப்படின்றது என்னோட விருப்பம். என்ன இப்ப ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, நம்ம நீதிமன்றங்கள்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ரைட்டை வந்து பெற்றுக்கொள்றதுல வந்து எந்த விதமான தயக்கமும் காட்டுறதில்ல. அதை வந்து சரளமா கேட்டு அசோசியேஷன் வழியாவோ தானாவோ கருத்து நம்மளும் அதை ஒன்றும் நிறுத்தி வைக்கிறது இல்லை, கொடுத்து தான் இருக்கணும். ஆனா பட் தே ஆர் ஃப்ளோட்டிங் தர் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது எனக்கு தோணும். பாத்தீங்கன்னா நாங்க வந்து சுமார் 20 ஆண்டுகள் நீதித்துறை சர்வீஸ்ல இருக்கும்போது நாங்க வந்தபோது எப்படி இருந்தது, அப்புறம் 10 வருடம் கழிச்சு எப்படி மாறிச்சு, இப்போ ஒரு 10 வருடம் கழிச்சு எங்க போயிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிகமிங் யூஸ்லெஸ் ரூல்ஸ் மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு கூட எனக்கு சம்டைம்ஸ் தோணும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நம்ம கிட்டே வந்து சொல்றாங்க 19 ரிஜிஸ்டர் வந்து நான் ஒரு வாரம் முடிக்கலன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட பாத்துக்கலாம். ஏ டைரியை நான் வந்து 2 நாள் கழித்து வாங்கல, ஒரு வாரம் அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன், சாட்டர்டே சண்டே முடிஞ்ச அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஏ டைரியும் வந்து அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய ஒர்க்கு 19 ரிஜிஸ்டர் பர்டிகுலர்லி இன்வால்விங் லிமிடேஷன் கொஸ்டின்ஸ். அன்னைக்கு ஃபைல் ஆர்டர் பெயிண்ட் அன்னைக்கு என்ட்ரி ஸ்டாம்ப்ஸ்ல சீல் விழணும் அன்னைக்கு. பட் வந்து அதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்சிருச்சோ இல்ல நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாம் கவனிக்கலையோ, சரியான டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணலையோ அப்படின்னு கூட எனக்கு சில சமயங்கள்ல தோணும். பாத்தீங்கன்னா இன்னொன்னு நம்ம முக்கியமா நோட் பண்ணி வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் ரூல்ஸ் அப்ளிகபிள் டு ஜுடிஷியல் ஆஃபீஸ் ஆல்சோ. நம்ம கூட பீயிங் கவர்மெண்ட் சர்வெண்ட் ரூல்ஸ் நமக்கு அப்ளை ஆகுது, ஜுடிஷியல் ஆஃபீஸ்க்கும் இந்த ரூல் அப்ளை ஆகுது. நீங்க ஸ்ட்ரிக்டா இந்த ரூல் அப்ளை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கோர்ட்ல ஒரு 100 மெமோ கொடுக்க வேண்டியிருக்குமா அப்படின்னு
நீங்க பார்க்கலாம். நீங்க என்ன இன்னொரு வஸ்ட் கண்டிஷன் சில மாவட்டங்கள் எல்லாம் சில ஊர்ல நான் பார்த்திருக்கேன். பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுவாங்க உடனே, இல்லைன்னா அந்த மெமோ கொடுத்த ஆபீசர் மேல த்ரோயிங் வந்து மட், இல்லை அசோசியேஷன் வழியா இன்ஃப்ளூயன்ஸ், இல்ல வேணா நீங்க என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க வேற ஊர் கூட அப்படின்னு கூட ஈஸியா சொல்றது உண்டு. இன்னும் வஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்ற கூட இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருப்போம் சர்வீஸ்ல இருக்கும்போது. என்ன தோன்றது கேட்டீங்கன்னா, இந்த அழிஞ்சு வரும் பாரம்பரிய கிராமிய கலைகள் மாதிரி இது அப்படியே போயிடுச்சோ அப்படியோ நம்ம கையை விட்டு அப்படின்னு கூட சில நேரங்கள்ல வந்து தோன்றுது. பட் இருந்தாலும் கூட இந்த ஒரு ஹார்ட் சிச்சுவேஷன்ல கூட but we have to equip ourselves in respect of the procedures to be followed in respect of disciplinary proceedings அப்படின்றதுனால தான் நோக்கம் இந்த இன்னைய சப்ஜெக்டோட இது. Then what is article 311 of 1 என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்க order imposing punishment of dismissal from service and removal from service must be passed by an appointing authority and or by an authority superior to that authority. அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இல்ல அவரோட சுப்பீரியர் அத்தாரிட்டி இல்லாமல் வேறு யாரும் டிஸ்மிசலோ ரிமூவலோ செய்ய முடியாது. என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா டிஸ்மிசல் ஒண்ணு அப்புறம் ரிமூவல் ஒண்ணு அப்படின்னு ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு தோணலாம். தி ஒன்லி டிஃபரன்ஸ் இன் பனிஷ்மெண்ட் ஆஃப் டிஸ்மிசல் அண்ட் ரிமூவல் இஸ் தட் இன் கேஸ் ஆஃப் டிஸ்மிசல் என்ன ஆகும்னா தி எம்ப்ளாயி இஸ் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் ஃபியூச்சர் எம்ப்ளாய்மெண்ட். திருப்பி அவர் வந்து cannot apply for அதே போஸ்ட்கோ வேற ஒரு போஸ்ட்கோ cannot apply டிஸ்மிசல் பண்ணிட்டோம்னா. While in case of removal is not debarred from getting future employment. இந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்ப டிஸ்மிசல் வரும் எப்ப ரிமூவல் எப்பன்னு சொல்லிட்டு. தென் ஆர்டிகல் 311 சப் ரூல் 2 அடுத்ததுல அதுல என்ன சொல்றாங்கன்னா, no dismissal or reduction in rank except after an inquiry. Thus inquiry is mandatory. அப்போ ஒரு இன்கொயரி நடத்தாம யாரையும் டிஸ்மிஸோ ரிடக்ஷன் ஆஃப் ரேங்கோ பண்ண முடியாது. ரிடக்ஷன் ஆஃப் ரேங்கோட இன்னொரு வார்த்தை தவறுதலா சில உத்தரவுகள்ல பயன்படுத்துவது உண்டு. ரிவர்ஷன் இன்டு ரேங்க்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் கரெக்ட். ரிடக்ஷன் இன் ரேங்க் தான் சரியான வார்த்தையாக இருக்க முடியும். தென் he or she should be informed of the charges. என்ன சார்ஜ்னு ஒரு விளக்கம் சொன்னோம். as we are following in CRPC தான் நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணா எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்றோமோ அதே போல அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். give reasonable opportunity of being heard in respect of those charges. அந்த சார்ஜஸ் குறித்து அவருக்கு வந்து ஒரு விளக்கம் அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தரும். எப்படி விளக்கம் அளிக்கலாம் அப்படின்னு ஒரு பார்த்தா ஒரு 6 பாயிண்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். டு பெரூஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆஃபர் எக்ஸ்பிளனேஷன். ரெண்டாவது டு கிராஸ் எக்ஸாமின் விட்னஸ் ப்ரொடியூஸ். டு ப்ரொடியூஸ் ரெக்கார்ட்ஸ் ஆன் ஹிஸ் பிகாஃப். தென் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சார்ஜஸ், the charge must be specific, charge must be intimated, must be given reasonable time. இந்த ஒரு 6 இதுதான் வந்து ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள். இன்னொன்று நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். ஐ ப்ரிப்பேர்ட் எ நோட்ஸ் ஆல்சோ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் திஸ் இந்த சப்ஜெக்ட். அதனால யாரும் வந்து நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டியதில்லை. சும்மா ஜஸ்ட் வாட்ச் பண்ணா போதும். ஐ சர்க்குலேட் ஆஃப்டர் தி ப்ரோக்ராம் லிகேஷன் கொடுக்குறேன், நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. Then next principle to be followed after article 311 1 and 2 அப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான். நேச்சுரல் ஜஸ்டிஸ் எப்படி அப்ளை பண்றது? ஆடி ஆல்ட்ரம் பார்த்தா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு லாட்டின் மேக்ஸிம் தான். ஹியர்ட் போத் சைட்ஸ், நோ பர்சன் ஷுட் பி கண்டெம்ட் அன்ஹியர்டு. ஒருத்தர் விசாரணை பண்ணாமல் தண்டனை கொடுத்துறாதீங்க. அதுதான் அடுத்த இது. தென் நெக்ஸ்ட் இன்னொரு லாட்டின் மேக்ஸிம் பாத்தீங்கன்னா நெமோ ஜுடெக்ஸ் இன் காசா சுவா ப்ரொடெஸ்ட். நோ ஒன் கேன் பி a judge of his own cause. Justice is not only done but it should also appear that it had been done. இந்த ரெண்டு பிரின்சிபலுமே நம்ம ஏற்கனவே நம்ம நீதிமன்றங்களே பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற வார்த்தைகள் தான். நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நேச்சுரல் ஜஸ்டிஸ் டு பி ஃபாலோட் தான். பேசிக் பிரின்சிபல் 311 அப்புறமா நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான். தென் ஆர்டிகல் 309 என்ன சொல்றாங்கன்னா, தி பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் கேன் enact any law regulating recruitment and condition of service of persons appointed to public service or post in connection with the affairs of the union or state. அப்ப ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யூனியன் கவர்மெண்ட்டோ அவங்களோட ஸ்டாஃபோட கண்டிஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமாக ஒரு சட்டம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி no law has been so far enacted by the state. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா, அந்த 311 படியே rules have been framed by the government against the government services. அந்த rule is called Tamil Nadu Civil Services bracketல Discipline and Appeal Rules 1955. That rule was subsequently corrected in the month of February 2013ல ஒரு திருத்தங்களும் அதுல சேர்க்கப்பட்டிருக்கு. தென் அப்ளிகபிலிட்டி, யாருக்கெல்லாம்
இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும். இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸப்ட் போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ். ஏன் போலீஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது பண்ணா அவங்களுக்காக தனியா ரூல்ஸ் அப்படி முதல்ல இனிஷியலா ஒன்னா இருந்தது. தென் சப்சிக்வெண்ட்லி போலீஸ் சபார்டினேட் ரூல்ஸ் தனியா ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதனால இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு போலீஸ் பட் ஆல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இட் வில் பி அப்ளிகபிள். தென் அப்புறம் டெம்பரரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வருமானா எஸ் இட் இஸ் அப்ளிகபிள் டு டெம்பரரி கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆல்சோ. அவங்க மேல நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்னா கூட we have to follow these rules. Then next, difference between criminal and disciplinary proceedings என்ன நம்ம ஒரு glance பார்க்கலாம். criminal proceedingsல நம்ம பார்த்தோம்னா offenses and corresponding punishment are codified. அங்க codified law நமக்கு இருக்க ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா. பட் இங்க disciplinary proceedingsல அப்படி ஒரு codified ஒரு penal provisions எதுவுமே இல்லை. பட் penalty is prescribed under rule 8. அதுல மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன rule 8 சொல்றதுன்னா good and sufficient cause இருந்தா you initiate proceedings சொல்றாங்க. வேற ஒன்றும் அதுல ஒன்றும் இல்லை. செகண்ட் பாயிண்ட், strict rule of evidence applicable in criminal proceedingsல இங்க evidence act is not applicable. charges should be proved beyond reasonable doubts. criminal நம்ம கேஸ்ல நமக்கு தெரியும். இங்க வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரூஃப் சிவில் கேஸ் போல preponderance of probabilities and not proof beyond reasonable doubts இங்க நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இல்லை. then onus of proof is on the prosecution. நம்ம criminal prosecutionல இங்க வந்து delinquent to prove his innocence, department to prove the charge against the delinquent. இது ஒரு 4 வித்தியாசங்கள் ரெண்டு ப்ரொசீடிங்ஸ்க்குமே. தென் அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன செக்ஷன் 8ல குட் அண்ட் சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த there is no definition in the rules. குட் அண்ட் சஃபிஷியன்ட் ரீசன்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் வந்து அங்க ஃப்ரேம் பண்ணவே இல்லை. எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் குட் சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா கரப்ஷன் பண்ணா எடுத்துருவோம் ஆக்ஷனோட. நம்ம மிஸ்காண்டக்ட், டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி, பர்சனல் இம்மாரலிட்டி, இது போல அப்புறம் வந்து மிஸ்சீஃப், இது போல சில கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து இதை வந்து குட் அண்ட் சஃபிஷியன்ட் ரீசன் நம்ம எடுத்துக்கொள்றோம். அவ்வளவுதான். தென் பெனால்டிஸ்லாம் என்ன, 2 வகையான பெனால்டிஸ் இருக்கு. தென் ஒன் மைனர் பெனால்டிஸ், சென்ஷர், வார்னிங் ஆர் வார்னிங், ஃபைன், வித்ஹோல்டிங் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆர் ப்ரமோஷன், ரெக்கவரி, சஸ்பென்ஷன், இதெல்லாம் மைனர் பெனால்டிஸ் கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. தென் வாட் ஆர் மேஜர் பெனால்டிஸ், ரிடக்ஷன் டு லோயர் ரேங்க், திருப்பி அகைன் ஐ அம் எம்பசைசிங் நாட் ரிவர்ஷன், ரிடக்ஷன் டு லோயர் ரேங்க், கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் அண்ட் டிஸ்மிசல் ஃப்ரம் சர்வீஸ், இதெல்லாம் மேஜர் பெனால்ட்டியா சொல்லிருக்காங்க. இன்னும் கூட டீட்டெயிலா படிக்க வேண்டாம், ஏன்னா நிறைய இதுல நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். பீனல் அஃபென்ஸ் அட்ராக்டிங் இதெல்லாம் மேஜர் பெனால்ட்டிஸா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொசஷன் ஆஃப் அசெட்ஸ், டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இன்கம், இல்லீகல் கிராட்டிஃபிகேஷன், இப்படி ஒரு சில பீனல் அஃபென்ஸ் எல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்தா மேஜர் பெனால்ட்டிக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் தென் ஆல் அதர் கேசஸ் மைனர் பெனால்ட்டின்னு சொல்லுவாங்க. அது அப்ப நீங்க இந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி பிரித்து கொள்றதுக்காக who is the authority competent to impose any of the penalty, 2 பெனால்ட்டியும் இருக்கு, மைனர் இருக்கு, மேஜர் இருக்கு. யார் அதை வந்து காம்பெடன்ட் அத்தாரிட்டி யார் அதை இனிஷியேட் பண்றதுன்னு சொன்னா ரூல் 9, 10, 11, 12, 14, 15 and 16 read with appendix 1 to 4 of the rulesல வந்து இவங்க எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த கேஸ்ல இவங்க எல்லாம் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா நம்ம புரிந்து கொள்வது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஆர்டிகல் 311 பார்த்தோம். மேடம் ஆர் யூ ஹியரிங் மேடம்? எஸ் ப்ளீஸ். பார்த்தோம். என்ன ஈஸியா டிஃபரெண்ட் பண்ணி கேட்டீங்கன்னா, ரிமூவல் அண்ட் டிஸ்மிசல் இருக்கா அப்படின்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தான், வேற யாரும் பண்ண முடியாது. அதர் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், அதர் ப்ரொசீடிங்ஸ் சஸ்பெண்ட் பண்றது, ஆஃப் சார்ஜஸ், அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே வந்து அதர் அத்தாரிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. then there is also a GO number 19 dated 11/2/2008. இந்த பவர்ஸ்ல எல்லாம் வந்து சில திருப்பியும் திருத்தங்கள் பண்ணிட்டு இல்ல காம்பெடன்ட் அத்தாரிட்டி கூட முதல்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா சார்ஜ் வந்து cannot be framed by a காம்பெடன்ட் அத்தாரிட்டி, namely a drawing officer cannot frame a charge இருந்தது. அப்புறமா சப்சிக்வெண்டா இல்ல சார்ஜ் வந்து அவங்க கூட பண்ணலாம்னு சொல்லி ரூல் 9C 1 சப்கிளாஸ் சப் ரூல் 1 2 then ரூல் 12, ரூல் 13, ரூல் 23, 24 and அந்த appendixல 4 இதெல்லாம் வந்து கொஞ்சம் திருத்தங்கள் செய்து 2008ல there is an amendment. அதை பேஸ் பண்ணி இப்ப வந்து காம்பெடன்ட் அத்தாரிட்டிக்கு ஆல்மோஸ்ட் இந்த ரிமூவல் அண்ட் டிஸ்மிசல் தவிர ஆல் அதர் பவர்ஸ் ஹஸ் பீன் கன்ஃபர்ட். அது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டியது. தென் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அத்தாரிட்டி எம்பவர் டு சஸ்பெண்ட், யாரெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் 13 and 14 1A இம்மீடியட் சுப்பீரியர் ஆஃபீஸர் ஆஃப் தி ஸ்டேட் சர்வீஸ் கேன் சஸ்பெண்ட் சொல்றாங்க. நீங்க இப்ப ஒரு கேள்வி வருது, இன்னும் சரியா அது வந்து ஒரு தீர்வு இல்லை. ADM கேன் சஸ்பெண்ட், ADM can initiate department proceedings, ADM can issue
மெமோ அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட் பார்த்ததுல டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் இது வேறுபாடு இருக்கு. லாஸ்ட் இயர் நவம்பர் 2018 there was a video conference between all district judges, CJM and PDJ கூட. அப்புறம் கூட ஒரு PDJ CJM மீட்டிங்ல கூட பேசும்போது இதெல்லாம் டிஸ்கஷன் வந்தது. ஏடிஎம் பண்ண முடியல, ஏடிஎம்க்கும் பிடிஎம்க்கும் டேர்ம்ஸ் சரியில்லைன்னா ஒரு மெமோ கொடுத்து அதை சார்ஜ் ஃப்ரேம் பண்ண வைக்கிறதுக்கான எக்ஸ்பிளேஷன் வாங்குறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து அது அந்த இன்னும் ஒரு தீர்வுக்கு வரல. ஆனா ஜென்ரலா என்ன கேட்டீங்கன்னா டிராயிங் ஆஃபீஸர் சொல்லும் போது ஏடிஎம் இஸ் நாட் ஏ டிராயிங் ஆஃபீஸர். பட் on the other hand, judicial measure பாருங்க, அவர் is a drawing officer, அதனால he can initiate proceedings. But ADM வந்து he has to address to the PDM for other proceedings as he is not a competent authority ன்னு ஒரு ரூல் சொல்லுவாங்க. Then இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ், ரீசன்ட் கேஸ், December 2019 A. Ananthakumar versus Registrar General நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் கேசஸ் தான். என்ன ஆச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அட் கும்மிடிப்பூண்டி, அங்க ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் மேல ஜூனியர் அசிஸ்டன்ட் வாஸ் சஸ்பெண்டட் பை தி டிஎம் கம் ஜேஎம். அப்ப இதை வந்து ஹி சேலஞ்சு பை வே ஆஃப் ஃபைலிங் ரிட். அவருக்கு வந்து பவர்ஸே கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ண முடியாது, சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து இங்க டேக்கன் தி வியூ. பட் அவர் ஹானரபிள் ஹைகோர்ட் ஹெல்ட் தட் ரெஃபரிங் ஜிஓ நம்பர், நான் ஏற்கனவே சொன்ன ஜிஓ நம்பர் எம்எஸ் நம்பர் 19 நான் சொன்னேன் இல்லையா, 11/2/2008 அதையும் கோட் பண்ணிட்டு இல்ல டிஎம் கம் ஜேஎம் ஆல்சோ இஸ் டிராயிங் ஆஃபீஸர், இஸ் காம்பெடன்ட் அத்தாரிட்டி டு சஸ்பெண்ட், அதனால ஐ கேன் இனிஷியேட் டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பாங்க. சைட்டேஷன் நோட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கான், A. Ananthakumar versus Registrar General. அது கூட கொஞ்சம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். Then authority competent to impose any other minor penalties. யாரெல்லாம் அது எனி அதர் மைனர் பெனால்டிஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நேச்சுரலி வந்து டிராயிங் ஆஃபீஸர் ஆர் காம்பெடன்ட் அத்தாரிட்டி ஆர் தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அப்போ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு இந்த இது வரும் கேட்டீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் போகிறோம், ஆர் நம்ம கிட்ட ரெக்கார்ட்ஸ் வருது as a PDJ, as a CJM. அப்போ நம்ம பார்த்து கூட we may also initiate proceedings against the staff working in the other subordinate courts கூட பண்ண முடியும். தென் அடுத்த பாயிண்ட் கேட்டீங்க, அத்தாரிட்டி காம்பிடன்ட் டு இம்போஸ் எனி ஆஃப் தி மேஜர் பெனால்டிஸ். யாரெல்லாம் மேஜர் பெனால்டிஸை இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லினா தென் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அண்ட் ஹையர் அத்தாரிட்டி மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. அத்தாரிட்டி காம்பிடன்ட் டு இம்போஸ் மைனர் பெனால்டி கேன் ஆல்சோ இனிஷியேட் டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஏற்கனவே சொன்னேன். பட் எதுக்காக பண்ணலாம், தே கேன் இனிஷியேட் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் ஃபார் மேஜர் பெனால்டி. மேஜர் பெனால்டிக்காக இனிஷியேட் பண்றதுல ஒன்றும் தவறு இல்லை. பிடிஎமோ சிஜேஎமோ ஆர் பிடிஜேஓ ஆர் டிராயிங் ஆஃபீஸர் வந்து இனிஷியேட் பண்ணலாம். பட் ஃபைனல் ஆர்டர் டு பி பாஸ்ட் பை தி appointing authority மட்டும்தான். அது மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வேற ஒண்ணும் இல்லை. It is not necessary that the charges should be framed by the authority competent to award penalty. அப்படிதான் முதல்ல இருந்தது. இன்னும் கூட சில டிஸ்ட்ரிக்ட்ல அப்படி இருக்கலாம். இல்ல சார்ஜே வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தான் ஃப்ரேம் பண்ணணும். நாங்க என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா மெமோ கொடுத்துட்டு எக்ஸ்பிளேஷன் வாங்கி நாட் சாட்டிஸ்ஃபேக்டரின்னு பார்த்துட்டு அந்த ஃபைல் அப்படியே நாங்க பிடிஜே கண்டுடுவோம். பிடிஜே கோர்ட்ல தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ஒரு என்கொயரி ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணி ஃபைல் வந்து அங்க ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். சில டிஸ்ட்ரிக்ட்ல என்ன நான் பார்த்துருக்கேன் கேட்டீங்கன்னா இல்ல நீங்க டிராஃப்ட் சார்ஜ் வச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒரு டிராஃப்ட் சார்ஜ் வச்சு நீங்க அனுப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ மெமோ கொடுப்போம், எக்ஸ்பிளேஷன் வாங்குவோம், சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லையான்னு பார்க்கறது. நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி சொன்னா ஒரு டிராஃப்ட் சார்ஜே இங்க ஃப்ரேம் பண்ணி அப்புறமா ஃபைல் அங்க அனுப்புறது, அங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி எக்ஸ்பிளேஷனை வாங்கிட்டு தென் ப்ரொசீட் பண்றது உண்டு. இப்போ அதெல்லாம் கூட இல்ல, ஏன்னா அந்த பவர்ஸ் கொடுத்து டெலிகேட் பண்றதுனால சார்ஜே நம்ம ஃப்ரேம் பண்ணி கூட நீங்க வந்து ரெக்கார்ட் அங்க அனுப்பி ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் இன்கொயரி ஆஃபீஸர் மட்டுமே நம்ம வந்து ஃபைல் அனுப்பினா போதுமானது. சார்ஜ் ஃப்ரேம் பண்ண அனுப்ப வேண்டியது இல்லை. இதுதான் திருப்பி நான் சொல்றேன், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல சிஜேஎம் அண்ட் பிடிஜே கிட்ட செக் பண்ணிக்கோங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா இன்னும் ஒரு த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரே ப்ரொசீஜர் இன்னும் பண்ணல. அதுக்கு தான் ஹைகோர்ட் ஹஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ். ஏற்கனவே அந்த 2018 நவம்பர் மீட்டிங்லேயே அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபியூச்சர்ல அது மாதிரி ஒரு நம்மளுக்கு கைட்லைன்ஸ் கிடைச்சா நம்ம வில் ஃபாலோ யூனிஃபார்மிட்டி. அது வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நேற்று ரவி இது மாதிரி சொன்னாருன்னு சொல்லி யாரும் போய் புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். Further, the charges can be framed and inquiry held by an officer acting under the orders of the authority competent to award penalty. அப்ப சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்றவர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கூட சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம்னு அதுலயே அந்த ரூல்ஸ்லயே இருக்கு. அதனால அவர் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. Then authority competent to initiate disciplinary proceedings where more than one government servant are involved or belong to different department or joint involved. இது நமக்கு அவ்வளவா அது டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட் வர போறது இல்லை. பட் இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க கேட்டா ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கோங்க.
who holds the highest post. இந்த ரெண்டு ஸ்டாஃப்ல யார் ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸர்ல பண்ணா அந்த ஆஃபீஸர் has to அந்த காம்பெண்ட் அத்தாரிட்டி has to initiate proceedings. அதுக்காக தெரிஞ்சுக்கோங்க. தென் இப்பதான் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார்மல் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் இப்பதான் இனிஷியேட் பண்ண போறோம். இப்போ கொஞ்சம் பேசிக் பார்த்துருக்கோம் என்னெல்லாம் இருக்குன்னு. இப்போ ஒரு ஃபார்மல் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸை எப்படி இனிஷியேட் பண்றது? The disciplinary authority will have to consciously decide whether proceedings should be under 17A for minor penalty or 17B for major penalty. இது ரெண்டுல எதன்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். Then government also passed a GO dated 11/3/1993 ல ஒரு GO ஃபைல் பண்ணி in respect of a rough and ready-made method to determine whether charges to be framed under Rule 17B or show cause notice is to be issued under Rule 17A அப்படின்னு ஒரு GOவே they have passed. என்ன கேட்டா என்ன டெஸ்ட் என்ன ப்ரொசீஜர் ஒரு ரெண்டு பாயிண்ட். If a major penalty is warranted based on the gravity of the allegations, if yes, frame charge under section under Rule 17B. In all other cases proceed under 17A. இதுதான் கவர்மெண்ட் ஜிஓல கொடுத்துருக்கிற ஒரு டெஸ்ட்டுக்கானது. அப்ப இதுல கூட பாருங்க ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிருக்க போறல. எதெல்லாம் நீங்க கிரேவன் ஃபீல் பண்றீங்களோ எப்படி நம்ம எதை நம்ம கிரேவன் எடுத்துக்க முடியல. இது ஒரு குழப்பம் இருந்து கொண்டுதான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா இன்டென்ஷனலா பண்ணுற அந்த ஒர்க் இல்ல இது ஆக்சிடென்டல். அவர் வந்து லெத்தார்ஜிக்கா பண்ணது ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கு அவருக்கு. அவர் வந்து ஜஸ்ட் ஒரு டெலிஷன் ஆஃப் டியூட்டி ஏதோ ஓவர் சைட்ல பண்ணாம விட்டாரு. அப்படிலாம் இருந்தா யூ நீட் நாட் கோ ஃபார் 17B போக வேண்டாம். You go for 17A. இல்ல மிஸ்ஸிங் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட் எடுத்து வித்துருக்காரு. ரெக்கார்டு பணத்துக்காக எடுத்து டெபோஷன் வேற ஒருத்தருக்கு ஒரு அட்வொகேட் கொடுக்குறாரு, ஒரு பார்ட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நீங்க யூ ஃபீல் கிரேவ் இதெல்லாம் கிரேவ் இல்லையா இது செய்யலாமா இந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு கேர்லெஸ்னாலயோ ஒரு ஆக்ஷனாலயோ ஆக்ட் ஆஃப் காடோ இந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆனதில்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சில நான் ஒரு கோர்ட்ல இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4 பண்டில் செல் அரிச்சிருச்சு. என்ன அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அவருக்கு போயிட்டு அவரோட இது இல்லை. அப்ப இதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். இதை எது இருந்தா நம்ம வந்து 17A போகணும் 17B போகணும். தென் ஃபிக்ஸிங் ஆஃப் நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸிங் ஆஃப் லைபிலிட்டி. ஜட்ஜ் சொல்லுங்க. லேப்டாப் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்றாங்க. ஒன் செகண்ட் லேப்டாப் நான் ஃபுல்லா தான் வச்சிருக்கேன். நான் ஃபுல்லா இருக்கா? ஓகே அப்படியே ஃபுல்லா தான் இருக்கு. நான் கூட வேணா செல்லசுந்தரி மேடம் இன்னும் கொஞ்சம் க்ளோசர் வந்து செல்லசுந்தரி மேடம் சொன்னாங்க அவங்க லேப்டாப் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லுங்க. ஐ திங்க் அண்ட் அது ப்ராப்ளம். அவங்களோட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. if they use headphone be easy நினைக்கிறேன். ஜட்ஜ் குட் ஆஃப்டர்நூன் ரிலேஷன் ஜட்ஜ். குட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு அப்பவே நான் சாரி தென் அப்ப ஃபிக்ஸிங் ஆஃப் லைபிலிட்டி ரைட் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் தி நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் பாக்குறோம். நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நான் வந்து நாம்ஸ் ரீச் பண்ணிட்டேன் வந்து எனக்கு சொன்ன நாம்ஸ் ரீச் பண்ண இந்த மாசம்னால வேலை முடிஞ்சது. இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். இட் இஸ் ஒன்லி 10. ஐ ஃபீல் இட் இஸ் ஒன்லி 10% ஒர்க். அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் இஸ் தி 90%. அப்ப நீங்க இது 10% ஜட்ஜ்மெண்ட் ஒர்க்கை தவிர 90% ப்ராப்பர்ட்டி என்னாச்சு, எஃப்ஐஆர் என்னாச்சு அதை குறைக்க முடியுமா? ஆர் நான் வந்து ரிஜிஸ்டர்ஸ் எல்லாம் டெய்லி அப்டேட் பண்றாங்களா? தென் வீக்லி ஒன்ஸ் நான் பாக்குறேன் ரன்னிங் அவுட் ஃபைல் பார்த்துருக்கோமா? இதெல்லாம் நம்ம செக் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா நீங்க எத்தனை தீர்ப்புகள் சொன்னாலும் கூட அதனுடைய பயன் யாருக்குமே போய் சேர போறது இல்லை. அது எங்கேயாவது சிஏல வந்து மாட்டிட்டு இருக்கோம். நம்ம சின்சியரா அன்னைக்கு காலையில ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ரீன்னு நினைச்சிருவோம் நம்ம. பட் அது யாருக்கு போய் சேரணுமோ அது போய் சேர்ந்திருக்காது. அந்த பண்டிலே காணாம போயிருக்கும். அது கொஞ்சம் நம்ம ஞாபகம். தென் ஃபிக்ஸிங் ஆஃப் liability பார்க்கலாம். It is very important duty of the competent authority to fix liability on the employee or staff. Disciplinary proceedings shall be initiated against the person who committed misconduct, mischief, dereliction of duty, insubordination, etc. இதெல்லாம் நம்ம யாரும் கண்டுபிடிச்சாகணும். There may be 1 or 2 or more persons responsible இருக்கலாம். நீங்க நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா ஒரு இன்னைக்கு இருக்கிற பெஞ்சுக்கெல்லாம் இருக்க நோட்டீஸ் கொடுக்க ஒரு மெமோ கொடுத்து அவர்கிட்ட எஸ்டிமேஷன் வாங்கி நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி போட்டு முடிச்சிருவோம் நம்ம. இல்ல அது இல்லவே இல்லை. நீங்க திருப்பியும் அகைன் அவர் இல்லைன்னா அப்புறம் யாரு, எவர் இல்லைன்னா அடுத்தது யார் அவரோட இருந்தவங்களாம் யாருன்னு சொல்லி நம்ம வந்து தேடி அவரை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா லேட்டர் ஒரு ஃபைண்டிங் கொடுத்து ஒரு வந்து அப்போ நீங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்றதுல வந்து யூஸே ஒன்றும் இருக்காதுங்க. அப்ப வித் தி அவைலபிள் ரெக்கார்ட் இஃப் அனேபிள் டு ஃபிக்ஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் தி பர்டிகுலர் பர்சன் பண்ணிடுங்க. இல்லையா ஜாயிண்ட் லைபிலிட்டி ஷால் பி ஃபிக்ஸ் பண்ணி ஆகணுங்க. நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா the innocent has to be exonerated at the initial stage itself. இல்லைன்னா அவரை கொண்டு வந்து நீங்க ட்ரையலுக்கு வச்சு என்கொயரி நடத்தி முடிச்சு அப்புறமா 5 வருஷம் 1 வருஷம் 6 மாசம் 7 மாசம் கழிச்சு இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா அப்ப நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். நம்ம இல்ல இவர் பொறுப்பு இல்லை, அது முன்னாடி இருந்த பெஞ்சுக்கெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்ப நம்ம இப்பவே ஒரு பிரைமா ஃபேசி செக் பண்ணி பார்க்கணும் யாரு என்னன்னு சொல்லி செக் பண்ணணும்.
அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்லெஸ் எக்ஸசைஸா போயிடும். வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க பார்க்கலாம் இந்த பேண்டமிக் இந்த கொரோனா பேண்டமிக்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 188ல ஐபிசி எல்லாம் ஃபைல் பண்றாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா என்ன யூஸ் 188 கார்னிஷ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அன்லெஸ் ரிவென்ட் கமிட்டிஸ் ஃபைல் அண்டர் செக்ஷன் 195 ஆஃப் சிஆர்பிசி. இப்போ நம்ம ஃபைல் எடுத்து இப்போ எடுத்து வச்சனால ஒரு யூஸ் இருக்க போறதில்ல. அதே தான் நீங்க அப்போ மெமோ கொடுத்து நீங்க ஆக்ஷன் எடுக்கிறது ஒன்றும் யூஸ் இல்லை. பட் இது வந்து ஆரம்பிச்சது சரியா இருக்கான்னு பார்க்கணும். முதல் சுழியை கரெக்டா வைக்கணும் நீங்க. இப்போ நான் ஐ ஹவ் ஃப்ரேம்டு ஒரு 9 சர்க்கம்ஸ்டன்சஸ். இந்த ஒரு 9 சர்க்கம்ஸ்டன்சஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம இதை ஃபிக்ஸ் பண்றது ஈஸியா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு இது வந்து எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இந்த ரூல்ஸ்ல நீங்க பார்த்தா இருக்குமான்னு தெரியல. எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கொஞ்சம் இதை எடுத்திருக்கேன். பாருங்க, ஏதாவது தவறு கூட இருக்கலாம், நீங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அவர் ஆர்டர்ஸ் நாட் ஒபேடுங்க. முதல் கண்டிஷன் என்ன சர்க்கம்ஸ் கேட்டீங்கன்னா, நான் ஒரு வேலை சொல்றேன், ஓரலா இருக்கலாம், ரிட்டனா இருக்கலாம், பட் தட் ஹஸ் நாட் பீன் கம்ப்ளைண்ட் வித். அதை அவர் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லையா? அது கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா இன்சபர்டினேஷன் ஆயிடாதா? எனக்கு ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங் கேஸ்ல நான் வந்து என்கொயரி ஆஃபீஸர், நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் பாத்தீங்கன்னா, தி ஓஏ குட் மார்னிங் சொல்லல அந்த ஆஃபீஸருக்கு. அதுதான் அதர் 2-3 சார்ஜஸ். அதில் ஒரு சார்ஜ் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சார்ஜே என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து காலைல வந்து பார்க்கும்போது எனக்கு குட் மார்னிங் சொல்லலை அப்படின்னு ஒரு சார்ஜ் வாஸ் ஃப்ரேம். உங்களுக்கு தெரியாது இல்லை, அவர் நான் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணேன், என்னப்பா ஒரு காலையில ஒரு ஜட்ஜை பார்த்து குட் மார்னிங் சொல்லக்கூடாதான் கேட்டா, அவர் எக்ஸ்பிளேஷன் படிச்சு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் குட் மார்னிங் சொன்னேன், ஜட்ஜ் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, அதனால நான் இன்னைக்கு சொல்லலை அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. தென் he engaged in a council. There was a lengthy cross examination. அப்படி ஒரு ரூல் இருக்கா, டெய்லி குட் மார்னிங் சொல்லணுமா, வணக்கம் சொல்லணும் என்ன, அப்படி எந்த ரூல்ல சொல்லியிருக்கு, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இப்படின்னு அந்த எக்லார்க்கை வச்சுட்டு ஆஃபீஸர் விட்னஸா இல்லை, அதனால எக்லார்க்கு இந்த கொஸ்டின்லாம் வந்துட்டு. தென் ஃபைனலி I hold that in my finding that it is also insubordination being she was a lady judicial officer. அப்புறம் வந்து அது எடுத்து பேசுவோம் அந்த இடத்துல. சிசி ப்ரோ மீட்டிங் இருந்தா கூட சும்மா கண்ணை உயர்த்தி பார்த்தாலே இன்சபர்டினேஷன் நீ ஜட்ஜ் கிட்டன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் given finding that he was also punished later. அப்ப நம்ம ஆர்டர்ஸ் ஒபே பண்ணலன்னா என்ன பண்றது? அப்போ வந்து ஓரல் ஆர்டரா இருக்கலாம், ரிட்டன் ஆர்டர். ஓரல் ஆர்டர் நீங்க பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு நைட் நம்ம 8 ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லுங்க, நாளைக்கு காலைல வரணும்னு சொல்லுவாங்க. போனா ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஓரல் ஆர்டர் நீங்க அதுக்கு மேல நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணீங்கன்னா எங்க வேற ஆர்டர் கேட்பாங்க. அப்ப எப்பவுமே ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, ஓரல் ஆர்டர் நீங்க பாஸ் பண்ணா நெக்ஸ்ட் டே நீங்க ஆஃபீஸ் போன உடனே தட் ஹாஸ் டு பி ரிட்டன் ஆர்டரா மாறும். எப்படி ரிட்டன் ஆர்டரா மாறும்? நேற்று தொலைபேசியில இரவு 8 மணிக்கு நீங்க இந்த மாதிரி ஐயா சொன்ன உத்தரவை வந்து தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்டு எஸ்என்எல் ஜட்ஜி கைத்து வாங்கி தட் ஹாஸ் டு பி சர்க்குலேட்டட், எல்லாத்தையும் கைத்து வாங்க. அப்ப நீங்க இனி ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா, ஆமா நைட் ஓரல் ஆர்டர் 8 மணிக்கு கொடுத்தாங்கதா, இன்னைக்கு காலையில வந்து அது ஆஃபீஸ் ஆர்டரா போயிட்டு நீங்க கைத்து போட்டுருக்கேன்னு நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, இது வந்து என்கொயரி நடக்கும்போது கிராஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து அந்த ஓரல் ஆர்டர் எங்க ப்ரூஃப் யார் பார்த்தாங்கன்னா எக்லார்க்கே எனக்கு தெரியாது ஆமான்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பார்த்து, அதனால அதுவும் பார்த்தோம். ரெண்டாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, இன் அவர் பிரசன்ஸ்ல நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எக்லார்க்க மதிக்கல, நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம எதிர்க்கவே ஒரு இன்சபர்டினேஷன் ஆர் ஏதோ ஒரு டெலிஷன் ஆஃப் டியூட்டி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க மெமோ அடிச்சு கொண்டு வாங்க, உடனே எக்லார்க்கு வந்து இதுல கைது போடணும்னு சொல்லுவாங்க. நம்ம மெமோ கொண்டு நம்ம சொல்றோம், உடனே ஒரு மெமோ அடிச்சு சோக்காட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க அப்ப பார்க்க வேண்டியது கேட்டீங்கன்னா, நாம சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது இல்ல, நம்ம பிரசன்ஸ் இருக்கலாம், நம்ம சேம்பர் எடுத்துன்னு சொல்லலாம் நீங்க, பட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அது தட் ஆல்சோ டு பி இன் ரைட்டிங். அப்ப நீங்க எக்லார்க்கு என்ன செய்யணும், ஐயா சேம்பர்ல இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கும் போது ஓ இந்த மாதிரி சொன்னார், இல்ல இந்த ஸ்டாஃப் இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி ஐயா சொன்ன உத்தரவு மதிக்கல அப்படின்னு அவர் வந்து எக்லார்க் கிட்ட ஒரு ரைட்டிங்ல ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அப்புறமா தான் நீங்க வந்து இனிஷியேட் பண்ணணும். பண்ணீங்கன்னா ஒரு கையில ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கையில நம்மகிட்ட இருக்கும், அதெல்லாம் அது இல்லாம போயிடும் இல்லைன்னா லேட்டர். தென் மூணாவது பாயிண்ட் கேட்டீங்கன்னா, ஃபவுண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க, அது வேற ஒரு ஸ்டாஃப் பாக்குறாங்க, இது யார் பொறுப்புன்னு தெரியல, கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன் வந்தா என்ன செய்ய கேட்டீங்கன்னா, அப்பவும் அதான் இந்த ரெக்கார்ட்ல இந்த பெஞ்ச் கிளார்க்கு ரன்னிங் அவுட் ஃபைல் எழுதும் போது இது செய்யல, அப்ப எக்லார்க் ஹஸ் டு சப்மிட் a complaint இல்ல ஒரு ரிப்போர்ட். இல்ல இந்த பெஞ்ச் கிளார்க்கு இந்த கட் எடுக்க சொன்னேன், இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் கட் எடுத்து கொடுக்கல, இந்த ஓஏ கிட்ட இந்த ஒர்க் இந்த பண்டெல்லாம் கொண்டு போய் ஓப்பன் கோர்ட்ல வைக்க சொன்னேன், இல்ல முடிஞ்ச கட்டை கொண்டு போய் டைபிஸ்ட் கொடுக்க சொன்னேன், கம்ப்யூட்டர் என்ட்ரிக்கு வைக்கல அப்படின்ற போர்ஷனை யார் அதை செஞ்சாங்களோ யார் அதை பார்த்தாங்களோ அவரை நீங்க சொல்ல வைக்கணும். இல்லைன்னா லேட்டர் என்ன கேட்டீங்கன்னா, யார் நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ ஓரலா அந்த பெஞ்சுக்குலாம் இருக்கு, அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த ஓஏ ஹாஸ்டல் போடுவாங்க. நீங்க நடத்துறதுல ஒரு யூஸுமே இருக்காது. ஏன்னா லேட்டர் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவோம், அது ப்ரமோஷன் வேற ஊருக்கு போயிடுவோம், இல்ல வேற ஒரு ஆஃபீஸர் வருவார், அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஹாஸ்டல் ஆகி போயிடுவோம் நீங்க. அதனால அது ஒரு பாயிண்ட் ஞாபகம். ஃபவுண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கூட அதை ரைட்டிங்ல கொண்டு வந்து பார்க்கணும் நீங்க. அப்ப ரைட்டிங்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பியான்னு கேட்டு பாருங்க, நிறைய பேர் வேண்டான்னு போயிடுவாங்க. நிறைய பேர்
அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க ரெடியா இல்ல, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப ரைட் இல்ல நாம நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா நீங்க சொல்லலாம், நீங்க நம்ம ஆக்ஷனுக்கு சொல்றது தட் இஸ் டிஃபரெண்ட். நான் சொல்றது நம்ம கிட்ட வந்து தகவல் சொன்னா இப்படி நடந்துன்னு சொன்னீங்கன்னா. தென் ஃபோர்த் பாயிண்ட், ரிப்போர்ட் ஃப்ரம் அனதர் ஜட்ஜ் இடையில ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஜட்ஜ் இடையில ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால முன்னாடி பாயிண்ட் ஒரு தடவை சொல்லிடுறீங்களா? நான் சொல்றேன் திருப்பி இதே பாயிண்டா? இப்போ ஃபோர்த் ஆரம்பிச்சீங்க. ஃபோர்த் பாயிண்டா ஆர் 3 பாயிண்ட்? தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து ரிப்போர்ட் ஃப்ரம் அனதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப், சாரி அனதர் இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் ஆர் அதர் ஸ்டாஃப். இதே போலதான் ரிப்போர்ட் அவங்களே நம்ம ஒன்றும் சொல்லவே இல்லை, நம்ம முன்னாடி நடக்கவும் இல்லை, ரெக்கார்ட் நம்ம கண்டுபிடிக்கவும் இல்லை. பட் அவங்களாவே ஒரு புகார் கொடுங்க, ஐயா நான் இந்த மாதிரி சொன்ன இந்த ஓஏக்கு இந்த வேலையை கொடுத்தேன், இல்லை இந்த ஸ்டாஃபுக்கு இந்த இன்னைக்கு செக் பண்ணணும்னு சொன்னேன், இன்னும் செய்யலன்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபோ இல்லை அதர் ஸ்டாஃபோ கொண்டு வந்து கொடுத்தாலும் அப்பவும் நீங்க சொல்லுங்க, ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாதான் நீங்க அதுக்கு வந்து இனிஷியேட் பண்ணுங்க, இல்லைன்னா இனிஷியேட் பண்ண வேண்டாம். 4வது பாயிண்ட். தென் 5th பாயிண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு போஸ்ட்ல வரலாம், ரிட்டர்ன் ஆயிடுச்சு இல்ல நேர்ல கொண்டு வந்து கொடுக்கலாம் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட். இதான் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல என்ன பாத்தீங்கன்னா நம்ம there is a ROC, there is a board in every campus. இந்த மாதிரி ஏதாவது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தா ஸ்டாஃப் மேலேயோ ஆஃபீஸர் மேலேயோ ஏதாவது இருந்தா நீங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து ஒரு அஃபிடவிட் போடணும், நோட்டரி அஃபிடவிட் போடணும்னு சொல்லி இருக்கு. நீங்க அதனால we need not insist the complainant to get a notary affidavit கொண்டு வா, நீ போய் அஃபிடவிட் போட்டு வா நம்ம சொல்ல வேண்டியது. ஃபர்ஸ்ட் யூ ரிசீவ் தி கம்ப்ளைண்ட், செக் பண்ணுங்க என்ன கிராவிட்டி பாருங்க, என்ன அலிகேஷன் சொல்றான்னு பார்க்கணும். அது சொல்லாம நீங்க போய் இதை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் அப்புறமா அடுத்த கம்ப்ளைண்ட் எழுதுவேன்னா நோட்டரி அஃபிடவிட்டே போட்டா ஒன்னும் ஆக்ஷன் எடுக்கலன்னு நான் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால டோன்ட் இன்சிஸ்ட் டு ஃபைல் அஃபிடவிட் ஆர் நோட்டரி அஃபிடவிட். அவரா கொடுத்தா பரவாயில்ல, அவரே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா நீங்க யூ ரிசீவ் தி லெட்டர் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங் டு தி லெட்டர். அது அவசியமா நம்ம அப்புறமா செக் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வந்தா அப்ப என்ன பண்ணுறது? ஏன் நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா, நீங்க அஃபிடவிட் கொண்டு வா நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு அஃபிடவிட்னா புரியாது, பிரமாணமாக்குமா என்னன்னு தெரியாது. அவர் நேரா கான்டாக்ட் கவுன்சில் ஆர் ஒரு வக்கீல் குமஸ்தா, அவர் வந்து நீட்டா இருக்கிறது இல்லாதெல்லாம் சேர்த்து அவர் கிரிமினல் கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி வந்து 4 அலிகேஷனை சேர்த்து அப்டேட் எழுதி கொண்டு வந்து அதை அட்டஸ்ட் பண்றதுக்கு நம்ம கேம்பஸ்ல நிறைய நோட்டரிஸும் ரெடியா இருக்காங்க. அதனால நம்ம வந்து அதை கொஞ்சம் நீங்க இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. அவரா நோட்டரி எப்படி கொடுத்தா தட் இஸ் டிஃபரெண்ட். அது கொஞ்சம் ஞாபகம். அப்ப ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம என்ன செய்யறது? ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டை வாங்குங்க, அவர் தானே செக் பண்ணிக்கோங்க. தென் யூ இஷ்யூ மெமோ கொடுங்க அந்த கன்சர்ன் ஸ்டாஃப்க்கு, அப்படி நடந்ததான்னு கேளுங்க. அதனால நம்ம உடனே பிலீவ் பண்ண வேண்டியது இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததான்னு நம்ம கேட்டுக்கலாம். அப்புறமா தென் we will proceed further. அது ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வந்தா என்ன செய்யுது? தென் ஓரல் கம்ப்ளைண்ட். இப்போ வந்து நேர்ல வந்து சொல்றான் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துச்சு, என்ன பணம் கேட்டாருன்னு சொல்றான், யார் ஏதோ ஒரு அலிகேஷன் சொல்றான், எனக்கு வாய்தா கட்டே வரலன்னு சொல்றான், ஏதோ ஒரு அலிகேஷன் சொல்றான், ஆக்ஷன் சொல்லி வச்சுக்கோங்க. தென் அப்போ கூட நீங்க வந்து எழுத்துமா கொடுப்பாங்க எழுதி நம்ம கேட்க முடியும் இல்லையா? இல்ல அவர் சொல்றதை நம்மளே எழுதி கொள்ள முடியும், நம்மளே டைப் படிச்சு எழுதிட்டு படிச்சு பார்த்து கையெழுத்து வாங்கிக்க முடியும். அப்போ கூட அதை தான் சொல்றேன், ஓரலா வந்தாலும் கூட don't insist to file affidavit or not affidavit unless it is warranted. அது நம்ம செய்ய வேண்டியதே இல்லை. தென் 7வது கண்டிஷன், 7வது சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா மொட்டை பெட்டிஷன். இது வந்து இல்லாத நீதிமன்றங்களே இல்லை இப்பெல்லாம். மொட்டை பெட்டிஷன் வந்தா என்ன பண்ணா, அனானிமஸ் பெட்டிஷன் வந்தா என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுல அட்ரஸ் இருந்ததுன்னா நீங்க யூ சென்ட் நோட்டீஸ் ஃபார் அப்பியரன்ஸ் த்ரூ RPAD அனுப்புங்க லெட்டர். இல்ல அதுல ஒன்றும் அட்ரஸ் இல்லை, செல் நம்பர் இல்லை, கான்டாக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா சிம்பிளா கிழிச்சு போடுங்க. அதை எடுத்து யார்ட்டையும் காட்ட கூட வேண்டியது இல்லை. நீங்க இஃப் இட் இஸ் அகைன்ஸ்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸர், இது ஆல்சோ இட் இஸ் அகைன்ஸ்ட் இது. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பணம் கொடுக்க வேண்டியதே இல்லை. நீங்க அட்ரஸ் இருந்து சொன்னா யூ செக், அது அப்படி ஒரு ஆள் இருக்காரான்னு சொன்னா அது செக் பண்ணாம நீங்க வந்து மெமோ கொடுத்துட்டீங்கன்னா, அதுல கண்டென்ட்ஸை பார்த்து மெமோ கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, லேட்டர் நீங்க விசாரணை கொடுக்கும்போது சார்ஜ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணீங்க, எக்ஸ்பிளேஷன் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி, சார்ஜ் ஃப்ரேம்டு திருப்பி நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி, விசாரணை ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு ஆளே ஏற்ற மாட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் செக் பண்றதுக்காக மொட்டை பெட்டிஷன்ல அட்ரஸ் இருந்தா யூ சென்ட் a notice for his appearance through RPAD. அப்ப நீங்க அதை நீங்க டிராப் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இதெல்லாம் தச்சு வச்சுக்கோங்க. மொட்டை பெட்டிஷனோட இந்த RPAD அனுப்புறது, திரும்பி வந்தது, ஈவன் சம்மன் கூட நீங்க த்ரூ ப்ராசஸரை கூட நீங்க அனுப்பலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல மொட்டை பெட்டிஷன் மேல கூட நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு ஷோகாஷ் எப்ப அப்படின்னு நீங்க ஒரு ரீசன் பார்க்கலாம். மொட்டை பெட்டிஷன்ல சொல்றான் இந்த பண்டல் 3 வாய்தாக்கு வரல கோர்ட்டுக்கு, இந்த பண்டல் வந்து இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் தி கோர்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொன்னாங்கன்னா, நம்ம இல்ல ஒரு ஆடியோ ஆர் வீடியோ வந்து டேப் ஆர் வீடியோ CD இஸ் என்க்ளோஸ், பாருங்க பணம் நான் கொடுத்ததை வாங்குறாரு அப்படின்னு நீங்க ஒரு கொடுத்தாங்கன்னு சொன்னா அதை நம்ம ஆக்ஷன் எடுத்தாகணும். ஈவன் தோ இட் இஸ் அனானிமஸ். அவருக்கு நோட்டீஸ் அனுப்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பண்டல் இருக்கா இல்லை நம்ம செக் பண்ணி ஆகணும். 3 வாய்தா அந்த கேஸ் வந்து வரலையான்னு நம்ம செக் பண்ணி ஆகணும். இந்த அப்ளிகேஷன் 3 நாள் நம்பர் ஆகலையா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். இது நம்ம டியூட்டி. அதனால வந்து மொட்டை பெட்டிஷன் நான் முதல்ல சொன்ன மாதிரி கிழிச்சு போட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா இனிஷியேட் ப்ரொசீடிங்ஸை நம்ம இனிஷியேட் பண்ணி தான் ஆகணும், வேற ஒன்றும் பண்றது இல்லை. தென் 8th கண்டிஷன் பாத்தீங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட் வந்து வரலாம். நீங்க போலீஸ் கொடுக்கலாம் அப்ளிகேஷன் கொடுக்கணும்.
ஆர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்ளிகேஷன். அந்த மாதிரி ஒரு தபால் கொடுத்தா ஒன்றும் பதிலே இல்லை, ஆக்ஷன் எடுக்கவே இல்லை ஒன்றும் சொல்லலை, வேற ஏதாவது அதர் அலிகேஷன் கொடுக்க சொல்லணும். அப்போ வந்தாலும் கூட ஒரு நோட் டு பி புட்டப், அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி ஒரு நோட் புட்டப் பண்ணி ஒரு ஆர்டர் மேலே பாஸ் பண்ணி எஸ் இனிஷியேட்டிவ் போட்டு தான் நம்ம செய்யுமே தவிர நேரம் அதை கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு மெமோ அடிச்சிடாதீங்க. நோட் முதல்ல போட சொல்லணும். அந்த ரெக்கார்டு எடுத்து வச்சுட்டு அப்படி ஒரு ரெக்கார்ட் இருக்க நம்ம கோர்ட்டில் இவர் கொடுத்துருக்க இந்த லெட்டரும் இந்த கம்ப்ளைண்ட்டும் இந்த பண்டலுக்கும் பார்த்தா டேலி ஆகிறதான்னு பார்த்துக்கிட்டு தென் அப்புறமா ப்ரொசீட் ஃபர்தர். அது தவிர 9th ஒரு கண்டிஷன் என்ன கேட்டீங்கன்னா, டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி ஹையர் அஃபீஷியல்ஸ் நேம்லி பிடிஜிஓ சிஜிஎம்ஓ இல்லை ஹைகோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லையோ ஏதோ ஒரு எரர் அங்கே கண்டுபிடிச்சு அந்த ஸ்டாஃப் மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி த்ரீ பண்ணலாம், ஆஃபீஸர் மேலே ஆக்ஷன் சொல்லி பிடிஜே கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் வரும்போது தென் அப்பவும் நம்ம வந்து we have to இனிஷியேட் இந்த ப்ரொசீடிங்ஸ் பண்ண வேண்டும். இந்த 9 கண்டிஷன்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுட்டோம்னு சொன்னீங்கன்னா எப்பெல்லாம் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும்ன்றதை நம்ம வந்து மிஸ் பண்ண மாட்டோம்ன்றது என்னோட ஒரு வியூ. வேற ஏதாவது பாயிண்ட் இந்த 9 தவிர கூட இன்னும் சிலது இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா we will add after the discussion முடிஞ்ச அப்புறம் பண்ணலாம். தென் அடுத்த பாயிண்ட் கேட்டீங்கன்னா ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் இம்போசிங். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், பிரிச்சு வச்சுட்டோம். இப்போ ஒரு மைனர் பெனால்ட்டி கேஸா இருந்து அப்படின்னு செக்ரேட் பண்ணிட்டோம், இது மைனர் பெனால்ட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம என்ன ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோ கேட்டா இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் இட் கேன் பி ப்ராசஸ்ட் வெரி குயிக்லி. இந்த 17A ப்ரொசீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம செய்வோம் கேட்டீங்கன்னா, as soon as the good or sufficient cause has been found out an office order shall be passed. இப்பதான் ஒரு கேள்வியே, ஆஃபீஸ் ஆர்டர்னா என்ன? அதுவே நிறைய மினிஸ்ட்ரியல் கிளர்க் ஜூனியர் ஜுடிஷியல் ஆஃபீஸர்லாம் கொஞ்சம் டவுட்டே இருக்கும். ஆஃபீஸ் ஆர்டர் என்ன? நிறைய பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆர்டர் நோட் புக்ல போயிட்டு ஜுடிஷியல் சம்பந்தப்பட்ட ரெக்கார்டு கொண்டு போய் எழுதும். இந்த எக்ஸிபிட்ல நான் டுவைஸ் ஐ கவ் ரெக்கார்டு P1 பண்ணிட்டேன், 2 முறை PW1 ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஒரு எக்ஸிபிட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன்னு சொன்னா, ஒரு ஆஃபீஸ் ஆர்டர் போட்டு நான் கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் ராங் ப்ரொசீஜர். ஆஃபீஸ் ஆர்டர் புக் வந்து எனக்கு நோட் புக் என்ன கேட்டீங்கன்னா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் மட்டும் தான். அதுல எந்த காரணத்தை கொண்டும் ஜுடிஷியல் நம்பரோ ரெக்கார்டோ உள்ள வரதுக்கு வாய்ப்பு. மெமோ கொடுக்கறது இந்த மிஸ்ஸிங்னா அது வரலாம். நீங்க ஜுடிஷியல் ஆர்டரை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆஃபீஸ் ஆர்டர் போடவே முடியாது. அதே போல ஆஃபீஸ் ஆர்டர் சம்பந்தமா ஒரு ஜுடிஷியல் ரெக்கார்டுக்கு ஒரு ஆர்டர் போட முடியாது. ரெண்டுமே இட் இஸ் டிஃபரெண்ட் ஆக்ட். இது வந்து அங்க வந்து நம்ம ஆஸ் எ ஜட்ஜா ஆக்ட் பண்றோம், இங்க நீங்க ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்ம இருக்கோம். நீங்க ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். தென் வாட் இஸ் ஆஃபீஸ் ஆர்டர்? இன்னொரு கேள்வியும் தோணும், வாட் இஸ் ஆஃபீஸ் ஆர்டர், வாட் இஸ் ப்ரொசீடிங்ஸ்? ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ். அப்புறம் வாட் இஸ் ஷோகாஸ் நோட்டீஸ் அண்ட் அஃபிஷியல் மெமராண்டம்? இந்த 4த்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். சாரி ஜட்ஜ், சீனியர் ஜட்ஜ்லாம் இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு நான் பார்க்க நினைக்காதீங்க ப்ளீஸ், ஜூனியர்ஸ்க்காக தான். தென் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆர்டர் இஸ் an ஆர்டர் issued by the employer or authorization-காக தான், வேற ஒண்ணுமே இல்லை. இட் மே பி ஓரல் இருக்கலாம், ரிட்டன் இருக்கலாம். இஃப் ஓரல் இட் ஷுட் பி ரிட்டன் சப்சிக்வென்ட்லி இன் தி ஆஃபீஸ் நோட். அப்போ ஒரு வாய்மொழி உத்தரவு இருந்தாலும் கூட அந்த உத்தரவு அலுவலக நோட், அந்த அலுவலக ஆஃபீஸ் ஆர்டர் நோட் புக்ல ஒரு உத்தரவா நோட் எழுதி அதுல வந்து எஸ்ன்னு அவரோட உத்தரவு நீங்க வாங்க வேண்டியிருக்கோம், பர்மிட்டட் ஆர் எஸ் ஏதோ ஒரு உத்தரவு நீங்க வாங்க வேண்டியிருக்கோம். நிறைய ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நீங்க ஒரு லீவ், ஒரு பர்மிஷன், ஒரு இஎல் ஒரு வச்சுக்கோங்க, அந்த லெட்டரையே மடக்கி லெட்டர்லயே வந்து எஸ் கிராண்டட் சொல்லி வாங்கிடுவோம். நம்ம லெட்டர் போட்டுறோம், அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு, நம்ம என்ட்ரி வச்சுக்கோம், ரிஜிஸ்டர் போட்டுறோம். இது வந்து ஆஃபீஸ் ஆர்டர் இல்லையா அப்படின்னு நீங்க தோணலாம். இல்லை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு சிஎல் கேட்கறேன், நான் பர்மிஷன் கேட்கறேன், ஒரு இஎல் போட்டோம்னா நீங்க வந்து நம்ம ஆஃபீஸ் ஆர்டர் போடணுமா அவசியமா பாத்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆர்டர் நம்ம போடுறது இல்லை இருக்கலாம், ஒரு சிஎல்கோ பர்மிஷனுக்கோ. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து ஆஃபீஸை விட்டு வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த ஆஃபீஸ் ஆர்டர் இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் இருக்க போறது, ஒன்றும் பெருசா அதை வந்து யாரும் சேலஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, நான் இந்த 2 நாள் இங்க சிஎல்ல இருந்தேன், அந்த தகவல் நான் வேற ஒரு நீதிமன்ற வழக்குக்கு தேவைப்படுது, வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு கூப்பிட்டு கேட்கும்போது தேவைப்படுது, நான் கோர்ட்ல அன்னைக்கு இல்ல கோர்ட்லன்னு சொல்லுவேன். அப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து எனக்கு காப்பி கொடுக்க கேட்டா எதை எடுத்து கொடுக்குறது? ஆர்டர் நம்ம நோட் புக்ல அந்த அவர் லெட்டர்லயே மடிச்சு பின்பக்கத்துல 2 லைன் எழுதிருக்குமே, எஸ்ன்னு கிராண்டட் போட்ட மாதிரி தான் தட் இஸ் ஆஃபீஸ் ஆர்டர் கேட்டா அப்ப நம்ம என்ன போனோம், இல்ல இருங்க நான் ஒரு ப்ரொசீடிங்ஸ் அடிச்சு கொடுக்குறேன், நம்ம ப்ரொசீடிங் அடிச்சு கொடுக்குறோம். எப்படி நம்ம வந்து ஒரு டாக்கெட், ஒரு சிவில் சூட் டாக்கெட்ல வந்து plaintiff called action, no representation, pattern admit, suit dismissed for default, that is the order. ஜட்ஜ்மெண்ட் காப்பி கேட்டா நம்ம உடனே இந்த கோர்ட் ஆஃப் காஸ்டேட்ல ஆரம்பிச்சு பார்ட்டிஸ் பேர்லாம் எழுதி இதே 4 லைனை வந்து ஜட்ஜ்மெண்ட்னு போட்டு அடிச்சு அவருக்கு நீட்டா ஒரு காப்பி தரோம் இல்லையா? அப்ப டாக்கெட் ஆர்டர் இஸ் தி நம்ம சொன்ன இந்த லீவ்ஸ் ஆக்ஷன் ஆர்டர். இந்த ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இஷ்யூ பண்ற ஜட்ஜ்மெண்ட். அப்ப இந்த ப்ரொசீடிங்ஸ் எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஆஃபீஸ் ஆர்டர் வெளியில போக வேண்டிய அவசியம் இருந்தா அது ப்ரொசீடிங்கா கன்வெர்ட் ஆகும். அப்ப ஆஃபீஸ் ஆர்டர் நம்பர் ஒவ்வொரு ப்ரொசீடிங்குமே இருக்கணும்ன்றது என்னோட வியூ. ஏதாவது மாற்றுக்கிறது தான் நீங்க சொல்லலாம். அப்ப ஆஃபீஸ் ஆர்டர் நம்பரை தான் நீங்க ப்ரொசீடிங் கேட்குமே தவிர ஆஃபீஸ் ஆர்டர் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் நம்பர்ஸ் டிஃபரெண்ட்ன்றது வந்து இஸ் ராங், வராது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க பார்க்கலாம். நீங்க இப்போ ஒருத்தர் இஎல் சரண்டர் அப்ளை பண்றேன், இட்ஸ் நாட் இஎல் லீவ் கிடையாது, ஏன் லீவ் கிடையாது, ஏன் லீவ் சரண்டர் பண்றாரு 15 days ஏன் போய் கேஷ் பண்ண போறேன்னு சொல்றாங்க.
then our application has been received. இப்போ நீங்க வெறும் டாக்கெட்டை மடிச்சு ஆர்டர் போட்டு கொடுத்தீங்கன்னா ட்ரெஷரியில நீங்க பில் போடுறதுக்கு ப்ரொசீஜர் கொடுப்பீங்க. எப்படி கொடுக்குறது ஆர்டரை? எஸ் கிராண்டட் போட்டு கொடுத்துருக்கேன், அதை மட்டும் கொடுத்தா ட்ரெஷரில் ஒத்துப்பாங்களா? இல்ல எனக்கு ப்ரொசீஜர்ஸ் ஒன்று கேட்பாங்க. அப்ப இந்த இஎல் நீங்க கிராண்ட் பண்ண இந்த பேப்பர்ல எழுதின இந்த ஆர்டர் டு பி இன்கார்பரேட்டட் இன் தி ஆஃபீஸ் ஆர்டர் நோட் புக்ல ஒரு டீடைலா இந்த மாதிரி அப்ளை பண்ணாரு, உங்களுக்கு லீவ் இருக்கவருக்கு அந்த டீடைலா எழுதி ஒரு ஆர்டர் எழுதி எஸ்ன்னு போடுறோம். இந்த ஆஃபீஸ் ஆர்டர் நம்பரை வைத்துக்கொண்டு ஒரு ப்ரொசீடிங்ஸ் தயார் பண்றோம். அப்ப எது ஒரிஜினல் நீங்க கேட்டீங்கன்னா ஆஃபீஸ் ஆர்டர் இஸ் தி ஒரிஜினல், இந்த ப்ரொசீடிங்ஸ் இஸ் தி காப்பி. இந்த ப்ரொசீடிங்ஸ் தான் நம்ம ட்ரெஷரிக்கு அனுப்பி விடுறோம். அவர் வந்து பாக்குறாருங்க, ஹையர் அபிஷியல் டிஜிஎம் அனுப்புறோம், நீங்க ஹைகோர்ட் அனுப்புறோம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அனுப்புறோம். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து காப்பி ஆஃப் தி ஆஃபீஸ் ஆர்டர் தான். அப்ப ஆஃபீஸ் ஆர்டர் ஒன்று இருந்தாதான் ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்க முடியுமே தவிர ஆஃபீஸ் ஆர்டர் ஒன்று இல்லாம ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக இருக்கும். இன்னொரு நீங்க பார்க்கலாம் அஃபீஷியல் மெமராண்டத்துக்கும் ஷோ காஸ்ட் நோட்டீஸ்க்கும் நீங்களே பார்க்கலாம். நீங்க பிடிஜே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீங்க ஜெனரல் பாஸ்ட் ஒரு ப்ரொசீடிங்ஸ் இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி வரலாம், இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ இந்த மாதிரி COVID-19 வந்திருக்கு, இதெல்லாம் செய்ய சொன்னா he has not passed any show cause notice, he has not passed any official memorandum to call for explanation or reply உங்ககிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் நம்ம கேட்கவே இல்லை. he has passed proceedings for doing something or to do something ஒரு ஆர்டர் போறாங்க. that is also a proceedings தான். நீங்க பார்க்கலாம், நீங்க செயல்முறை நம்ம ஆரம்பிக்கும் இந்த ஈவன் இந்த ஃபைனல் இந்த ஃபைண்டிங்ஸ் கூட நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபீஸ் ஆர்டர் போடுறது இல்லை. it is a proceedings of the போட்டு நம்ம ஆர்டர் கொடுக்குறோம். அப்ப சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நேரத்துல ஆஃபீஸ் ஆர்டர் இல்லைனாலும் கூட ஒரு ப்ரொசீடிங்ஸ் வரும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாஸ்ட் பை தி ஜட்ஜ். அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஆர்டர் உள்ள இருக்கும். இங்க எப்படி ஆஃபீஸ் ஆர்டர் இருக்கும், அந்த ஸ்டாஃப் வந்து ஒரு நோட் போடுவாங்க, இந்த மாதிரி வந்து இருக்கு ஹைகோர்ட் சர்க்குலர் போடுவாங்க, நம்மளே ஒரு ஆர்டர் போட சொல்லிருக்காங்க, ப்ரிசன் போட சொல்லிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆர்டர் டு பி டீடைலா ஒரு நோட் போட்டு அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி தட் ஹாஸ் டு பி ப்ரிப்பேர்ட் அஸ் ப்ரொசீடிங்ஸ். அப்ப ப்ரொசீடிங்ஸ் வந்து எப்படி தயார் பண்றது? தென் ஷோ காஸ்ட் நோட்டீஸ்க்கும் ஆஃபீஸ்ல மேடம் நான் சொன்ன இன்னொன்னு, ஏதாவது ஒரு உத்தரவு மாதிரி இருக்கான், ரிப்போர்ட் கேட்கறாரா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அஃபிஷியல் மேடம் யூஸ் பண்ணுவோம். ஷோ காஸ்ட் நோட்டீஸ் சொன்னா அவர் தான் ரெஸ்பான்சிபிளா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஒரு பதில் கேட்டிருப்போம். அப்ப ஷோ காஸ்ட் நோட்டீஸ் என்பது வேற, அஃபிஷியல் மெமராண்டம் என்பது நம்ம என்ன சிம்பிளா நம்ம என்ன சொல்றோம், இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாம ஜென்ரலா நம்ம வந்து மெமோ கொடுத்துட்டேன்னு நம்ம சொல்றோம். நீங்க மெமோ இஸ் கால்ட் அஃபிஷியல் மெமராண்டம் தானே இருக்க முடியும். அப்ப அஃபிஷியல் மெமராண்டம் வந்து ரெண்டு டைப் இருக்கலாம். ஒன்னு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர் ப்ரொசீடிங்ஸ் இருக்கலாம், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் இருக்கலாம். நீங்க அங்கதான் நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்றோம், ஷோ காஸ்ட் நோட்டீஸ். அப்ப இது கொஞ்சம் இந்த வித்தியாசம் கொஞ்சம் புரிஞ்சுட்டோம்னு சொன்னீங்கன்னா தவறு வராது. இன்னொன்னு இருக்காது, இஎல் சரண்டர் கொடுத்துட்டேன், மெடிக்கல் லீவ் போட்டிருக்கேன், ஆர் ஜிடிஎஃப் கிராண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு ஆஃபீஸ் ஆர்டர் போடணும், ஒரு ப்ரொசீடிங்ஸ் வெளியில போகும், அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்ல நம்ம ஹையர் அஃபிஷியலுக்கோ இல்ல அவர் அந்த இண்டிவிஜுவலுக்கோ ஒரு காப்பி போகும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொசீடிங்ஸ் இந்த ஆர்டர் வந்து நம்ம அவருடைய எஸ்ஆர் புக்ல என்ட்ரி போட வேண்டியிருக்கணும். அப்ப 3 பணியும் அந்த இடத்துல அவர் கொடுத்த அப்ளிகேஷன்ல ஒரு நோட்டு, ஒரு ஆஃபீஸ் ஆர்டர், ஒரு ப்ரொசீடிங்ஸ், எஸ்ஆர் புக்ல என்ட்ரி, இது 4ம் ஒரே நேரத்துல கையெழுத்து வாங்காம எந்த உத்தரவிலுமே ஜுடிஷியல் ஆஃபீஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு கிராண்ட் பண்ணாதீங்க. இது 4 செய்ய மாட்டாங்க. பில் பாஸ் ஆயிடும், இஎல் சரண்டர் அவருக்கு அக்கௌண்ட்டுக்கு போயிடும் பணம், ஆனா இந்த ஆஃபீஸ் ஆர்டர் இருக்காது. நீங்க ப்ரொசீடிங்ஸ் வேணா போட்டு ப்ரொசீடிங் மட்டும் அடிச்சு கையெழுத்து வாங்கிருப்பாரு, ஆஃபீஸ் ஆர்டர் நம்பர் யாரும் இருக்காது, எஸ்ஆர் புக்ல என்ட்ரி இல்லாம போயிடுங்க. அப்ப 2வது முறை இஎல் சரண்டர் அப்ளை பண்ணா கூட அடுத்த ஒரு ஜட்ஜோ இல்ல ஏமாத்தணும் நினைச்சா ஈஸியா ஏமாத்த முடியும். அன்லெஸ் ஸ்பெஷல் கண்டுபிடிச்சாலும் இதை வந்து செய்ய முடியாது. அது கொஞ்சம் இந்த வித்தியாசம் பார்த்தோம் நீங்க. அப்ப ப்ரொசீடிங்ஸ் இஸ் a copy of the office order, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். It bears the office order number and date. Proceedings means any step or action taken at the direction of or by the authority of a court or agency. இது வந்து ப்ரொசீடிங்ஸ் காணது. தென் இது சொல்லிட்டு நான் ஏற்கனவே அபிஷேக் மேடம் சோகாஷ் நோட் சொல்லிட்டேன். தென் இப்ப நம்ம நோட்டீஸ் பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அவருக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஸ்டாஃபுக்கு அபிஷியல் ஒரு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் நம்ம கொடுக்க போறோம். இந்த ஷோ காஸ்ட் நோட்டீஸோட மாடல் இந்த அப்பெண்டிக்ஸ் 2ல இந்த ரூல்ஸ்லயே ஒரு மாடல் வச்சிருக்காங்க. அதை எடுத்தாலே நீங்க ஃபில் பண்ணிடலாம், வேற ஒண்ணும் வேண்டிய நேம் என்ன அலிகேஷன் இதை ஃபில் பண்ணாலே அப்பெண்டிக்ஸ் 2ல there is a format. தென் இந்த ப்ரிப்பேர் பண்ண இந்த ஆஃபீஸ் ஆர்டர் போட்டாச்சு, ஒரு ஓரல் ஆர்டர் மதிக்கல, அது ரிட்டன் ஆர்டர் மதிக்கல, ஒரு யாரோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வாங்கிட்டு நம்ம ஒரு மெமோ கொடுக்க போறோம், அது ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், அது ஓரல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், கூப்பிட்டு விசாரிச்சு கம்ப்ளைண்ட் ரைட்டிங்ல வாங்கிட்டோம், இல்ல மொட்டை பெட்டிஷன் வந்திருக்கு அதை கூப்பிட்டு விசாரிச்சிட்டோம், இல்ல மொட்டை பெட்டிஷன்லேயே கண்டென்ட்ஸ் இருக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க போறோம், இல்ல அதர் டிபார்ட்மெண்ட் ஆர் ஹையர் அபிஷியல்ஸ் ஏதோ ஒரு ரீசன்ல ஷோ காஸ்ட் நோட்டீஸ் நம்ம கொடுக்க போறோம். அது 17A போதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இந்த ஷோ காஸ்ட் நோட்டீஸை நீங்க கொடுக்கும்போது அதுல டெஸ்பேட்ச் நம்பர் இருக்கணும் அவசியமா. டெஸ்பேட்ச் வழியா தான் தபால் கொடுக்கணுமே தவிர கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்துட்டேன் இல்லவே இல்லை. அப்ப ஆஃபீஸ் ஆர்டர் தென் ஒரு ரிட்டர்ன்ல ஒரு ஷோ காஸ்ட் நோட்டீஸ், இட் ஹாஸ் டு பி சர்வ்டு டு இல்ல நேர்ல தான் ஆபீஸ்ல காமிச்சு கையில கொடுத்துட கூடாது. டெஸ்பேட்ச் லிஸ்ட் வழியா இட் ஹாஸ் டு பி சர்வ்டு. அப்ப தென் அப்புறமா டைம் டு பி ஃபிக்ஸ்ட் இன் தி ஷோ காஸ்ட் நோட்டீஸ்.
என்ன டைம் ஃபிக்ஸ் பண்றது? ஒரு எக்ஸாம்பிள் 3 days அது அர்ஜென்சியா இருந்தா, இல்ல ஒரு நார்மலா 7 days கொடுப்பாங்க. கொஞ்சம் டைம் எடுக்க வேண்டிய கேஸா இருந்தா 15 days. ஏதோ நீங்க டைம் அது டிபெண்டிங் அப்பான் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் அவங்க டைம் டு பி ஃபிக்ஸ்ட் இன் தி ஷோ காஸ் நோட்டீஸ். என்ன இன்னொன்னு சொல்றாங்கன்னா, நோ த்ரெட் ஆர் பனிஷ்மெண்ட் ஷல் பி மென்ஷன்ட் இன் தி ஷோ காஸ் நோட்டீஸ். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த ஷோ காஸ் நோட்டீஸ்லயுமே நீங்கள் 7 நாட்களுக்குள் பதில் கொடுக்காவிட்டால் உங்கள் மீது எக்ஸ்பார்ட்டி உத்தரவு பிறப்பிக்கப்படும், உங்களை வேலையை விட்டு நீக்கப்படுவீர்கள், இல்ல உங்க மேல வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க போறோம், ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க வந்து எந்த விதமான த்ரெட்டோ ஒரு பனிஷ்மெண்ட்டை பத்தியோ எக்ஸ்பார்ட்டி பற்றி கூட நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஜஸ்ட் யூ கால் ஃபார் எக்ஸ்பிளேஷன் பை இஷ்யூயிங் ஷோ காஸ் நோட்டீஸ் தான் அதுல இருக்கணுமே தவிர வேற ஒன்றும் இருக்க வேண்டியது இல்லை. அந்த அலிகேஷன்ஸ் இருக்கணும், அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. தென் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இப்ப நேரடியா கொடுத்துட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம், டிஸ்பாச் லிஸ்ட்ல வந்துடும். இஃப் நாட் சர்வ்ட் இன் பர்சன், அவர் கோர்ட்டுக்கு வரவர் இல்லை, அன்ஆத்தரைஸ்ட் ஆப்சென்ட், 2 நாள் கோர்ட்டுக்கு வரல, ஒரு தகவல் இல்லை, வேற ஏதோ ரீசன் ஓடி போயிடுறாரு ஆஃபீஸை விட்டு, இந்த ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்ல இந்த நோட்டீஸ் அனுப்புங்க, ஆர் த்ரூ ப்ராசஸ் சர்வர் அனுப்புங்க. பேப்பர் பப்ளிகேஷன் எடுக்கலாம், நீங்க தப்பு கிடையாது, கொரியர் எடுக்கலாம், எதெல்லாம் பாசிபிள் மெத்தடோ, இமெயில், கொரியர், எந்த பாசிபிள் மெத்தட் இருந்தாலும். ஏன் கேட்டீங்கன்னா லேட்டர் கி மே சேலஞ்ச், எனக்கு நோட்டீஸ் வாஸ் நாட் ப்ராப்பர்லி சர்வ்டுன்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுப்பாருங்க, என்டையர் ப்ரொசீடிங்ஸ் வில் பி குவாஷ் ஆயிடும். அதனால இந்த இடத்துல நீங்க எக்ஸ்பார்ட்டிங் நம்ம ஈஸியா விட்டுறக்கூடாதுங்க. நேரில் வந்தவரை விட எக்ஸ்பார்ட் நம்மளுக்கும் தெரியும் இல்லையா, அந்த நீதிமன்றத்துல கூட கண்டெஸ்ட் ஆர்டர் கூட நீங்க கொஞ்சம் அப்படி இருந்துடலாம். பட் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்குறாங்கன்னு சொன்னா தான், காம்ப்ரமைஸ் சொன்னா தான் நம்ம கொஞ்சம் நிமிர்ந்து அப்படி எழுந்து உட்கார வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மள ஏதாவது ஏமாத்திடுவாங்களோன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு. நீங்க தென் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் M.Sulochana வெர்சஸ் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கேஸ் 2018 ஜட்ஜ்மெண்ட். அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அம்மா வந்து JM2ல எட்லர் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க, மேஜிஸ்ட்ரேட் இல்ல அவங்களே பண்றாங்கன்னு தெரியல, ஏதோ எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. ஒரு 2-3 லாரிக்கு வந்து ப்ராப்பர்ட்டி எக்ஸஸா இருக்கு, அவங்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி எடுத்து வச்சுட்டாங்க. கேஸ் இதெல்லாம் பெண்டிங்கோ என்னன்னு அப்பீல் போச்சா என்ன இருக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல. 2-3 லாரி ப்ராப்பர்ட்டி வாஸ் சோல்ட், ஏலத்துக்கு அவங்களே இண்டிவிஜுவலா வந்து வித்துட்டாங்க. மிஸ்அப்ராப்ரேஷன் ஆயிடுச்சு, தகவல் தெரிஞ்சு சஸ்பெண்ட் பண்றாங்க, ஓடி போயிடுறாங்க, நோட்டீஸ் கூட வாங்க மாட்டாங்க. இந்த கேஸ்ல எக்ஸ்பார்ட்டி பண்ணி எக்ஸ்பார்ட்டி ஆனதுனால நோட்டீஸ் சர்வ்டு த்ரூ பப்ளிகேஷன் அண்ட் ஆர்பிஐட்லாம் அனுப்புறாங்க. தட் வாஸ் சேலஞ்ச், நோட்டீஸ் நாட் ப்ராப்பர், நான் இங்க தான் இருக்கேன், எனக்கு பண்ணல, என் அட்ரஸ் வரலன்னு சொன்னா தென் ஹைகோர்ட் ஹெல்ட், இல்ல நீ என்ன அவைலபிள் அட்ரஸ் அவங்க கிட்ட இருக்கோ, நீ என்ன அட்ரஸ் ஆபீஸ்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தியோ அந்த அட்ரஸ் நோட்டீஸ் ப்ராப்பர்லி சர்வ்டு. அதனால இந்த சர்வீஸ் இஸ் டீம்டு சர்வீஸ், இட் இஸ் டீம்டு சர்வீஸ் இஸ் ப்ராப்பர்னு சொல்லிட்டு அந்த அவங்க அந்த ரிட் வாஸ் டிஸ்மிஸ்டு. இந்த கேஸ் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்க. தென் எல்லாம் in ex parte cases also all steps to be taken by serving summon, examination of witnesses, marking of document, giving finding etc. எல்லாம் பண்ணும். in major penalty casesல 3 ex parte stages வரும், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எங்க 3 ஸ்டேஜ் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுப்பேன், அப்ப ex parte. ரெண்டாவது சார்ஜ் ஃப்ரேம் பண்றேன், இந்த ex parte எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்றேன், அப்போ நோட்டீஸ் அனுப்புறேன், அகைன் வரல, மறுபடியும் ex parte. தென் என்கொயரிக்கு பேப்பர்ஸ் அனுப்புறேன், என்கொயரி ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்றாங்க, அங்க ஒரு நோட்டீஸ் போறது, அங்கேயும் செட் எக்ஸ் பார்ட்டி, திருப்பியும் வந்து 3வது முறை நோட்டீஸ் பண்ணாங்க. 3 முறை நோட்டீஸ் போனோம் இதே மெத்தட்ல, 3 முறை அவர் எக்ஸ் பார்ட்டி பண்ணாதான் நீங்க ஒரு ஃபைனிஸ் கொடுக்க முடியும். இது 17B சார்ஜ் கேசஸ்ல. 17A சார்ஜ் கேஸ்ல ஒரே முறை தான். நீங்க 17A சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள், ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ், டியூலி டியூ சர்வீஸ், அப்புறம் தென் ஒரு எக்ஸ்பிளனேஷன், சாட்டிஸ்ஃபேக்டரி ஆச்சா இல்லையா, ஒரு டிஸ்கே அங்க வேலை இல்லை, எடுக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, என்ன எடுத்துக்கலாம், பட் நாட் நெசசரி. நீங்க அதை பார்த்துட்டே நீங்க கேன் பாஸ் ஆர்டர். 17A வந்து அந்த டிராயிங் ஆஃபீஸர் ஒரு கம்யூனிட் அத்தாரிட்டி கேன் பாஸ். அதனால வந்து இட் இஸ் ஈஸி ப்ரொசீடிங்ஸ். தென் என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, எப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு புகார் வந்துச்சு முடிவு பண்ணிட்டீங்களோ, ஷோகாஸ் நோட்டீஸ் தரணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, அப்பவே யூ ஸ்டார்ட் ஏ டெய்லி டாக்கெட் ஷீட். எப்ப நம்ம சிவில் சூட்ல டாக்கெட் ஆரம்பிப்போம், பிடெரி சாரி டாக்கெட் இது இண்டெக்ஸ் ஷீட் ஆரம்பிப்போம், நம்பரான உடனே முதல்ல எடுத்த உடனே பிளைண்ட், வக்காலத்து, சம்மன், பேட்டா அப்படின்னு எழுதி பேட்டா நோன் எழுதி ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதே போல டெய்லி டாக்கெட் ஷீட் ஷல் பி ஓபன்ட் ஆன் தி டேட் ஆஃப் இனிஷியேஷனே பண்ணிடணும். நீங்க ஏதோ என்கொயரி ஆரம்பிச்ச அப்புறமா அப்படின்னு கிடையாது. அதனால முதல் நாள் இன்னைக்குன்னா முதல் ஒர்க், ஃபர்ஸ்ட் ஒர்க் நோட் பண்ணி இந்த மாதிரி ஐயா சொன்ன உத்தரவு மதிக்கல, அதனால இது மாதிரி மெமோ கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தேன், மெமோ கொடுக்க சொன்னீங்க, மெமோ ஹஸ் பீன் இஷ்யூட் அண்ட் சோ ஆன். தென் நெக்ஸ்ட் ஹியரிங் அன்னைக்கு 7 days டைம். 7th day இதை வந்து என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, ஒரு டாக்கெட் ஷீட் அட்லீஸ்ட் எடுத்து உங்க ரெகுலர் கோர்ட் ஹியரிங்ல வச்சிருங்க. அப்பதான் அது மிஸ் ஆகாது. நீங்க ஃபைல் நீங்க உங்க சேம்பர்லயோ உங்க பீரோலயோ வச்சுக்கலாம், எட்லார் பீரோல வச்சுக்கலாம். ஆனா ஒரு பேப்பர் டாக்கெட் ஷீட், டம்மி டாக்கெட் ஷீட் ஒன்று எடுத்து வாய்தா தேதியில 7 நாள் கழிச்சு வச்சுக்கன்னா, இந்த டாக்கெட் வரும், ஐயா இன்னைக்கு ஒரு என்கொயரி இருக்கு, எக்ஸ்பிளேஷன் லாஸ்ட் டேட் சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, ஒரு வருஷம் கழிச்சு எடுப்போம், நம்ம ஒரு மெமோ அன்னைக்கு கொடுத்தோம்னு சொல்லிட்டு, அன்னைக்கு பார்த்தா நீங்க டிரான்ஸ்ஃபர்ல இருப்பீங்க, ப்ரொமோஷன் இருப்பீங்க, எட்லார் கூப்பிட்டு உங்களை வந்து வான் பண்ணி க்ளோஸ் பண்ணி வாங்கிட்டு போடுவார்.
நான் வென் ஐவாஸ் ஏடிஎம் ஒரு 2-3 மெமோ கொடுத்து வச்சிருந்தேன். நான் வந்து 1 வருஷம் தான் ஆச்சு. பிடிஎம்க்கு 3 வருஷம் முடிஞ்சு அவரு ஹி வாஸ் டிரான்ஸ்ஃபர்டு. அவர்கிட்ட நோட் புட்டப் பண்ணி 3 ஃபைலுமே வான் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த விஷயமே தெரியும். அப்புறம் ஒரு 6-7 வருஷம் மாசம் கழிச்சு இல்ல இந்த ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. இல்ல அந்த ஃபைல்லாம் தூசு தட்டுங்க எல்லாம் எடுங்க என்னாச்சு பார்க்க சொன்னா, ஐயா அதெல்லாம் அப்பவே க்ளோஸ் ஆயிடுச்சு நெட்ல சொல்றாரு. வித்தவுட் இன்ஃபார்மிங் டு தி ஏடிஎம். பாருங்க இதெல்லாம் நடக்கும் நம்மளுக்கு. அதனால நீங்க அடுத்த வாய்தா என்னைக்கு வருதுன்றதுக்கு நீங்க வந்து ஒரு பேப்பர் எடுத்து உள்ள வச்சிட்டீங்கன்னா இது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தென் நோ சார்ஜ் நீட் டு பி ஃப்ரேம். இல்ல இது வந்து 17B மாதிரி சார்ஜ் பண்ண வேண்டியது இல்லை, கொஸ்டினியர் ஃபார்ம் வேண்டியது இல்லை, அனெக்சஸ் 1 to 4 வேண்டியது இல்லை. தென் அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா நோ மென்ஷன் ஷுட் பி மேட் அபவுட் தி நேச்சர் ஆஃப் பெனல்டி ப்ரொபோசல். ஏற்கனவே சொல்லிட்டு நீங்க அதை சொல்ல வேண்டியது இல்லை ஒண்ணுமே. ஷோகாஸ் நோட்டீஸ் ஷுட் பி சைன்டு பை தி கமிட்டர். இது கூட நடந்திருக்கு. நீங்க ஷோகாஸ் நோட்டீஸ் அவர் சர்வா இருக்கு, காப்பிலாம் இருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. பட் கையெழுத்து யாரும் போடவே இல்லை. பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஏன் சர்வீசஸ் டியூலி சர்வடு, அவருக்கு என்னெல்லாம் அலிகேஷன்ஸ் அவருக்கு டியூலி இன்டிமேட், அதனால ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கூட இது கொஞ்சம் செக் பண்ணுங்க. நோட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ண நம்ம சொல்லியிருப்போம், ஆக்ஷன் சொல்லணும், டெஸ்பாச் போட்டு கொடுப்பாரு, கையெழுத்துலாம் அமைச்சிருப்பாரு. நோட்டீஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்க. No provision for providing an opportunity for perusal of the documents by the delinquent to submit. அப்போ ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்கு நான் 17A கேசஸ்ல நான் வந்து ரெக்கார்டை பார்த்துக்கலாமான்னு கேட்டா ஒன்றும் அப்படி காட்ட வேண்டும் அவசியம் இல்லை. பட் டு அண்டர்கோ நேச்சுரல் ஜஸ்டிஸ் கொடுத்தா தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. Then the show cause notice has to be properly served. திருப்பி ஏற்கனவே சொல்லிட்டேன். There is no need to issue any reminder to the delinquent. ஒரு முறை நீங்க கொடுத்துட்டீங்க, 7 நாள் டைம் கொடுத்துட்டீங்க, 7ஆவது நாள் வரலன்னா you can proceed further. அதுக்காக நீங்க வந்து இல்ல என்ன அவர் கூப்பிட்டு வராரான்னு கேளுன்னா நம்ம சொன்னப்பறம் ஆமா ஐயா சொன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டைம் பெஷன் தரேன்னு சொல்லுவான் நம்ம கிட்ட. அதனால வந்து அப்படி ஒரு கேட்க வேண்டியது இல்லை, நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். அப்ளிகேஷன் கொடுத்தா இஃப் டைம் தரணும் இருந்தா அர்ஜென்சி இல்லைன்னு சொன்னா ரீசனபிள் டைம் ஆர் டிலே டிராக் ஆன் தி ப்ரொசீடிங்ஸ் பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டைம் கொடுக்கறத பத்தி ஒன்றும் தவறு இல்லை. தென் அப்புறம் இந்த எக்ஸ்பிளேஷன் வந்துருச்சு. எக்ஸ்பிளேஷன் வச்சுக்கிட்டு அவர் கொடுத்துருக்க ரிப்ளை, நம்ம ஷோகாஸ் நோட்டீஸ், என்ன ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அவர் மேலே என்ன ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு பாஸ் எ ஃபைண்டிங் அண்ட் பாஸ் ஃபைனல் ஆர்டர். இது வந்து அந்த காம்பெண்ட் அத்தாரிட்டியே டிராயிங் ஆஃபீஸரோ அவரே ஆர்டர் பாஸ் பண்ணலாம். இதை வந்து ஹையர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு நம்ம வந்து இன்டிமேட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு இன்டிமேட் பண்ணா போதும். பட் அது கூட நீங்க SR புக்ல என்ட்ரி போடணும், அவருக்கு காப்பி டு பி சொல்லி, ஏன்னா அவருக்கு அப்பீல் போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதனால ஃபைனல் ஆர்டர் ஹஸ் பீன் பாஸ்ட், அவருக்கு ஒரு காப்பி சர்வ் பண்ணுங்க, SR புக்ல என்ட்ரி போட்டுங்க. அது கூட திருப்பியும் டெஸ்பாச் லிஸ்ட்ல என்ட்ரி போட்டு அவருக்கு சர்வ் பண்ணுங்க காப்பியை. அது ஒரு செக் பண்ணிக்கோங்க நீங்க. இன் கேஸ் இந்த டிசிப்ளினரி அத்தாரிட்டி இந்த வாங்கி பார்க்குறாங்க, இன் கேஸ் டிசிப்ளினரி அத்தாரிட்டி இஸ் ஆஃப் தி வியூ தட் தி அலிகேஷன்ஸ் அகேன்ஸ்ட் delinquent stand substantiated, he may impose upon him or him any of the minor penalties கூட டிசிப்ளினரி அத்தாரிட்டி கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி கேசஸ்ல பார்த்துட்டு செய்ய முடியும். ஃபைனல் ஆர்டர்ஸ் ஆல்சோ டு பி சைன்டு பை தி கம்பெண்ட் அத்தாரிட்டி. எப்பயும் சொல்லிட்டேன் SR புக்ல என்ட்ரி போடுங்க. இதுதான் ஒரு 30 ஸ்டெப்ஸ் நான் ஐ ஹவ் ரெகுலேட்டட். இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கிறது. தென் இப்போ 17Bக்கு போகும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம முதல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஷோ காஸ் நோட்டீஸ் இஷ்யூட், சர்வீஸ்லாம் ப்ராப்பர், தென் எக்ஸ்பிளனேஷன் ரிசீவ் பண்ணிட்டு எக்ஸ்பிளனேஷன் நாட் சாட்டிஸ்ஃபை, நேரம் அங்கே போயிடுறேன். ஏன்னா திருப்பி நான் அதை இதில் எழுதியிருக்கேன், பட் திருப்பி அதை நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம், அதனால நான் நேரம் அந்த ஸ்டெப்ஸ்க்கு போயிடுறேன். இப்போ எக்ஸ்பிளனேஷன் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரின்னு வந்துச்சு, நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நம்ம அந்த ஸ்டெப்ஸ் போயிடுவோம் நேரம். தென் அந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன். if the authority is satisfied, நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் அனுப்பியாச்சு. நம்ம இப்போ நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்காக ரெக்கார்ட் அனுப்புறோம். சில டிஸ்ட்ரிக்ட்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அனுப்பிச்சிரும், சில டிஸ்ட்ரிக்ட்ல டிராஃப்ட் சார்ஜ் வச்சு அனுப்புன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல செக் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் நீங்க அங்க அனுப்பின உடனே டிசிப்ளினரி அத்தாரிட்டி வாங்கிட்டு இந்த சார்ஜஸ் எல்லாம் பார்க்கலாம். அவர் கூட வந்து என்ன செய்யலாம், இல்ல சார்ஜை வந்து ரீஃப்ரேம் பண்ணி திருப்பியும் அனுப்ப சொல்லலாம். இல்லைன்னா நமக்கே கூட ஃபைலை திருப்பி அனுப்பிச்சு இல்ல டிராஃப்ட் சார்ஜ் தப்பா இருக்கு கரெக்ட் பண்ணி அனுப்ப முடியும். அந்த பவர்ஸ் வந்து அந்த டிசிப்ளினரி அத்தாரிட்டிக்கு உண்டு. அவர் வாங்கி இந்த ரெக்கார்ட்லாம் பண்ண முடியும். இல்ல எல்லாம் இன்டாக்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா on receipt of the records and after scrutinizing the materials, the appointing authority shall frame charge. நான் சொல்றது இந்த கேஸ் இந்த மாதிரி இருந்தா சார்ஜ் அவர் தான் ஃப்ரேம் பண்ணணும்னு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சொன்னாங்கன்னா appointing authority shall frame charge as per appendix 2. இதுக்கும் மாடல் இருக்கு. appendix 2ல எப்படி நான் 17A சொன்னனோ அதே போல appendix 2ல எப்படி சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு என்ன மாடல்னு ஒரு மாடல் இருக்கு. annexes 1 to 4 and questionnaire form வந்து appendix 4லயும் இதே ஃபார்மேட் இருக்கு. அதை நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம்.
பார்த்தா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். தென் திருப்பியும் அதே தான், சார்ஜ் ஃப்ரேம் பண்ண அப்புறம் கூட அவர் அந்த டைமுக்குள்ள எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலன்னா we need not issue any reminder to the delinquent. அப்படி ஒரு சான்ஸ் தர வேண்டியதில்லை. கொடுத்தால் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு இட் இஸ் நாட் மேண்டட்டரி டு இஷ்யூ ரிமைண்டர். நீங்கள் இன்னும் 7 நாள் ஆயிடுச்சு தர வேண்டியதில்லை. அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் அது இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்ச வரமா இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு இப்போ நான் இந்த சார்ஜை பார்த்துட்டு இந்த ரிப்ளை வாங்கிட்டு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, he has to appoint an inquiry officer and a presenting officer. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட there is a மாடல் அப்பெண்டிக்ஸ் 5 and 6ல எப்படி ஒரு மாடல் இருக்கணும் அப்படின்னு ஒரு மாடல் வந்து அந்த ரூல்ஸ்லேயே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால இட் இஸ் ஈஸி டு டிராஃப்ட் லெட்டர் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு கேள்வி வருது, இப்போ என்கொயரி ஆஃபீஸர் அப்பாயிண்டட், அவர் என்கொயரி ஆஃபீஸரா இன்கொயரி ஆஃபீஸரா, அது என்கொயரியா அது இன்கொயரியா அப்படின்னு ஒரு டவுட். நிறைய பேர் என்கொயரின்னு வார்த்தை பயன்படுத்துவோம், இன்கொயரி வார்த்தை பயன்படுத்துவோம். சில நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல தெரியாதவங்களாக திரும்பியும் அகைன் நம்ம ரிப்பீட்டிங். என்கொயரி மீன்ஸ் ஆஸ்க் எ கொஸ்டின். என்கொயரி இஸ் எ ஃபார்மல் இன்வெஸ்டிகேஷன். அப்போ ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஒரு விசாரணைக்காக போகும்போது வழியில ஒரு பெட்டி கடையில் நிறுத்தி அந்த இந்த விலாசம் எங்க இருக்குன்னு கேட்டார்னா இட் இஸ் என்கொயரி, இட் இஸ் நாட் இன்கொயரி. After complete what he is doing is the entire process is அந்த இன்வெஸ்டிகேட் பண்றா இல்லையா, தட் இஸ் கால்ட் என்கொயரி. அதான் நீங்க கூட பார்க்கலாம், சிஆர்பிசில கூட ட்ரையல் இன்கொயரி கூட வார்த்தை வரும், நீங்க பார்க்கலாம். அப்ப இன்கொயரினா என்ன கேட்டீங்கன்னா, அவரோட இன்வெஸ்டிகேஷன் ஆர் ஒரு ப்ரொசீடிங்ஸ் கால்ட் இன்கொயரி. அந்த போற வழியில யாராவது விசாரிச்சிங்க, ஒரு தகவல் கேட்கறீங்கன்னா இப்படி சொல்லலாம். நீங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா என்கொயரி இஸ் டு பி யூஸ்டு ஃபார் ஆஸ்கிங், மியர் ஆஸ்கிங் தான். ஒரு கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்றாரு, அது வந்து இன்கொயரி ஆகாது அப்படின்றது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். தென் இப்ப சார்ஜ் ஷீட் வந்துடும். இப்போ என்ன சார்ஜ் நம்ம எல்லாம் ஃப்ரேம் பண்ணி அங்கே இன்கொயரி ஆஃபீஸ்க்கு ஃபைல் போகும்போது மாடல்லாம் ரெடி. சார்ஜில் என்னெல்லாம் ப்ரிகாஷன் டு பி டேக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இனிஷியல் ஸ்டேஜ். அதனால தி சார்ஜ் மே பி ஃப்ரேம்டு ஒன்லி when there is some act in violation of the rules or when there is misconduct necessitating imposing. இதுதான் நம்ம முதல்லயே பார்த்தோம். நம்ம வந்து ஃபிக்ஸிங் ஆஃப் லைபிலிட்டியே நான் சொன்னேன். இதுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான காரணங்களாக இருக்கா நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. Then there should be incontrovertible evidence. என்ன சொன்னா not able to be denied அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதுக்கான இது சொல்லலாம் நீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு மிஸ்கான்டக்ட் இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்ப இது இருந்தால்தான் நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ற வரதும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியும். இல்லைன்னா அப்படி ஒண்ணு இல்லைன்னா கூட நீங்க எக்ஸ்பிளேஷன் வாங்கிட்டு சார்ஜ் வந்து நீட் நாட் பி ஃப்ரேம்டு நீங்க வந்து காம்படிட்டிவ் அத்தாரிட்டியோ அப்பாயிண்ட் அத்தாரிட்டியோ நீங்க சொல்ல முடியும். தென் அது கூட 4 அனெக்ஷர் நான் சொன்னேன், அனெக்ஷர் 1 to 4. அனெக்ஷர் 1 என்ன கேட்டீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ரேம்டுங்க. திருப்பியும் வந்து அந்த என்னெல்லாம் அவருக்கு வந்து சார்ஜஸ் இருக்கு, சார்ஜ் நம்பர் 1 என்ன அனெக்ஷர்ல, 2 என்ன, 3 என்ன, 4 என்னன்னு சொல்லி நம்ம எப்படி ஒரு கிரிமினல் கேஸ்ல வந்து ஒரு வாரண்ட் கேஸ் ப்ரொசீஜர்ல செஷன் ட்ரையல்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோமோ அதே போல இட் ஷுட் பி இன் ப்ராப்பர் ஃபார்மேட், ஷுட் கன்ஃபார்ம் டு பிரிஸ்கிரைப் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணும், இஷ்யூடு பை காம்பெடன்ட் அத்தாரிட்டி இருக்கணும். நீங்க இந்த 3 இருக்கான்னு நீங்க வந்து அந்த சார்ஜஸ்ல நம்ம செக் பண்ணுவோம். இது நம்ம ஒன்றும் யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, ஃப்ரம் மேஜிஸ்ட்ரேட் டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். ஏன்னா நம்ம சார்ஜ் ஃப்ரேமிங் வந்து நமக்கு வந்து தெரியும் நல்லாவே, அதனால அது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை. தென் அனெக்ஷர் 2 என்ன கேட்டீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அலிகேஷன்ஸ், நேம்லி இம்புடேஷன்ஸ் அகைன்ஸ்ட் தி டெலிங்க்வென்ட். இட் மஸ்ட் பி கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுவஸ் இருக்கணும். It should not be vague, ஒரு வேகா இருக்கக்கூடாது. It should not be a petty nature or unnecessarily numerous இருக்கக்கூடாது. ஏன்னா பெட்டி நேச்சரா இருந்ததுன்னா நீங்க அவர் எக்ஸாமின் பண்ணிட்டு போகலாம், இல்லைன்னா நீங்க 17 போயிடலாம், நீங்க இங்க ஒன்றும் வர வேண்டியதில்லை. Then separate article for each allegation, then full, precise and categorical recitation of relevant and specific act of omission or commission இருக்கணும். அதுல no reference to preliminary inquiry, internal observation on file or show cause notice and reply. இல்ல நீங்க வந்து ரிப்ளை கொடுத்து எப்படி சொல்லிருக்கீங்க, நான் கொடுத்த show cause notice உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருப்பேன் அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை. இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தான் இந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ண போறோம். அப்ப இதெல்லாம் சொன்னால் மட்டும் போதும். இன்னொரு நிறைய நீங்க சார்ஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்ல இருக்கும் பாத்தீங்கன்னா this shows that he is incapable அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம தான் ஒரு வேலைக்கு எடுத்திருக்கோம், நம்ம கிட்ட இத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இப்ப சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது he is incapableன்னு ஒரு வார்த்தை சார்ஜ்ல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. தென் இன்னொரு வார்த்தை வரும், he or she is not trustworthy, அவர் வந்து அப்படிதான் இருப்பார் எப்பவுமே சொல்லக்கூடாது. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணீங்க, செய்யாம இருக்காரு அவர், இதுக்கு என்ன பண்ணீங்க, he is dishonest, he is in the habit of the receiving கரப்ஷனுக்காக பண்ணும்போது ரிசீவிங் வந்து மணி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சார்ஜ்ல வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அந்த கேஸ்ல என்ன சார்ஜோ நீங்க வந்து அதை சொல்லலாம். தென் அனெக்ஷன் 3 பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட், they must conform to the charges and the imputations. ரெண்டாவது they must be relevant டாக்குமெண்டா இருக்கும். நீங்க அன்னசரியா நான் 50 டாக்குமெண்ட் கொண்டு வந்து மார்க் பண்ணணும்னு சொல்ல வேண்டியதில்லை. அப்ப என்ன டாக்குமெண்ட் பார்க்கணும், என்ன கேட்டா இன்னொரு இது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், through whom it has to be marked கண்டுபிடிச்சீங்கன்னா அது அவசியம் மேல கண்டுபிடிச்சேன். எட்லார்க் வழி அதெல்லாம் மார்க் பண்ண போறோம்.
இந்த ஜூனியர் வழியாக அதெல்லாம் மார்க் பண்ண போறோம், இல்ல தேர்ட் பார்ட்டி விட்னஸ் வழியாக மார்க் பண்ண போறோம், இல்ல இந்த கம்ப்ளைண்ட் வழியாக அதை மார்க் பண்ண போறோம். நீங்க வந்து டாக்குமெண்ட் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஃபைனல் ரிப்போர்ட்ல பண்றாரோ அது போல நீங்க பிரிச்சுட்டோம்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் ஈஸி. அது அப்படி ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை, அதை கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க அதே போலதான் அனெக்ஷன் 4ல லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் must be relevant and the statement must have a direct bearing on the charges and imputation. அந்த விட்னஸ் எதை பத்தி என்ன சொல்ல போறாரு, on what aspect he will speak about or produce document, எதை பத்தி சொல்லி இதை கொடுக்க போறாரு ஆவணங்களை அப்படி நீங்க வந்து அதுலயே நீங்க ஒரு லிஸ்ட்லயே நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது எப்படி நீங்க லிஸ்ட் ஆஃப் விட்னஸ்ல யார் வழியா மார்க் பண்ண போறோம்னு சொல்றோமோ அதே போல விட்னஸ் இந்த விட்னஸ் என்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்க போறாரு என்ன சொல்ல போறாருன்னு நம்ம சொல்லிட்டோம்னா it will be easy. Then must be capable of authenticating the document, அதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. தென் அடுத்தது கொஸ்டினியர், இந்த நான் சொன்ன ஏற்கனவே கொஸ்டினியர் ஒரு ஃபார்மட் இருக்கு, அந்த ஃபார்மட் டியூலி ஃபில் இருக்கா பாத்துக்கோங்க. அவருக்கு சர்வ் பண்ணணும். அந்த கொஸ்டினியர் ஃபார்ம்ல தான் டெலிங்க்மெண்ட் வந்து அவருடைய டிஃபென்ஸ் யாரு, விட்னஸ் யாரு, சார்ஜ் அட்மிட் பண்றாரா இல்லையா, இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நான் ஃபுல்லா பார்க்க வேண்டியதில்லை, நீங்க படிச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் அவர் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண போறாரா என்ன இருக்கா எல்லாமே நீங்க வந்து அதுல அந்த கண்டிஷன் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப வாட் இஸ் தி ரோல் ஆஃப் தி பிரசன்டிங் ஆஃபீஸர்? பிரசன்டிங் ஆஃபீஸர் நம்ம ஹெட் கிளார்க், நம்மளுடைய சிரஸ்தார் இப்படிதான் இருப்பாங்க, இல்ல யாராவது ஒரு அதர் senior staff நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம் presenting officer. Presenting officer is appointed by appointing authority to present the case in support of the charges. அதுக்காக தான் அவர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். Departmental proceedings cannot be equated with proceedings before the court of law. நம்மளும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம அந்த இடத்துல ஜட்ஜ் கிடையாது, அவர் அந்த இடத்துல ப்ராசிக்யூட்டர் கிடையாதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இன்கொயரி ஆஃபீஸர் இஸ் நாட் a judge and presenting officer is not a public prosecutor. இது கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. Then proceedings are basically fact finding exercise தான். இங்க வேற ஒண்ணுமே இல்லை, இங்க ஒன்றும் பெரிய கொஸ்டின் ஆஃப் லா அதெல்லாம் ஒண்ணுக்கு இடமே இல்லை. இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் தான் செய்ய போறோம். இந்த சம்பவம் இந்த பொருண்மை நடந்ததா நடக்கலையா, இவர் செஞ்சாரா செய்யலையா, இவர் பொறுப்பா இல்லையா, இந்த கேள்வி நம்ம பார்க்க போறீங்க. Presenting officer must logically and chronologically present the evidence on record and examine and cross-examine witnesses on fact. இதுதான் ஒரு டிஃபிகல்டிஸ். Presenting officer வந்து ரெக்கார்டை படிச்சுட்டு வர்றது இல்லை, நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நாமளே பாத்தீங்கன்னா சாயந்தரம் 5:30 மணிக்கு கிளம்பும் போது தான் வந்து ஐயா ஒரு ஃபைல் இருக்கு, எல்லாம் அட்வொகேட் வெயிட்டிங், விட்னஸ் வெயிட்டிங் நம்மகிட்ட வந்து சொல்ற மாதிரி நம்மளும் பிஸியா இருக்கும் நம்ம அதர் ஜுடிஷியல் ஒர்க்ல. அதே மாதிரி தான் அவரும் ரெக்கார்டை படிச்சுட்டு வரதில்லை, நேர ஃபைல் மட்டும் கொண்டு கொடுத்து அவர் சைலண்டா இருந்துக்கிறாரு. நம்மளே சீஃப் எடுக்க வேண்டிய கட்டாயம் சில சமயம் ஆயிடும். அப்ப வந்து அட்வொகேட் இல்லைன்னா பரவாயில்ல, அட்வொகேட் இருந்தாலும் நீங்க அப்படியே நீங்க ஆக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா அப்பதான் வந்து என்கொயரி ஆஃபீஸர் ரோல் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தை நம்ம இருப்போம். அப்ப பிரசன்டிங் ஆஃபீஸருக்கு முறையா அட்வைஸ் பண்ணுங்க, என்கொயரிக்கு ஃபைல் படிச்சுக்கோ, நீ என்ன சொல்ல போற, அந்த விட்னஸ் என்ன சொல்ல போறான்னு பார்த்து போட்டு சொல்லுங்க. டியூட்டரிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு வந்து இதே தான் நம்ம சொல்ல வேண்டியது திருப்பி. நீங்க இது டியூட்டரிங் வேற, ரிகலெக்டிங் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் ஆர் ரெக்கார்ட்ஸ் பார்க்கறது வேற, அது நம்ம அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். The presenting officer should not do anything to vitiate the primary obligation to hold a fair inquiry. அவரே வந்து அப்படியே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கூடாது, அதனால அவர் கொஞ்சம் ரெடியா வரணும்னு சொல்றாங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன் should be on the facts alone. அவருக்காக presenting officerக்காக merely because the complaint was turned hostile, the inquiry should not be closed and it would not discharge the delinquent also. அவர் இது மாதிரி கம்ப்ளைண்ட் ஹாஸ்டைட்டார்னு சொல்லி அப்படி நின்ற முடியாது. அப்ப கூட we have to go with other evidence, other documenting ஆகணும், other witness விசாரிச்சு ஆகணும். that has to be scrutinized. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. On conclusion of oral evidence, the presenting officer should present oral argument நீங்க கொடுக்கணும். Written submission should also be submitted. ஏன்னா நாளைக்கு அவர் பேச சான்ஸ் கொடுக்கல, அவர் பேசவே இல்லை, அவர் சொல்லாத பாயிண்ட் எல்லாம் ஃபைண்டிங்ல இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். அதனால written submission presenting officerல வாங்குறது என்ன கேட்டா நல்லது. Then the presenting officer should conduct himself with fairness, keeping in mind the principles and the scope of the department proceedings. Inquiry officer himself led examination in chief of prosecution witness by putting questions. Inquiry officer acted himself as a prosecutor and a judge in the disciplinary. நான் ஏற்கனவே சொன்ன அதே தான் ஒரு ரிப்போர்ட்டட் சுப்ரீம் கோர்ட் கேஸ் இருக்கு, யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ராம் லக்கன் ஷர்மான்னு ஒரு வழக்கு சிடிஜே ஜேர்னல் 2018 SC.680ல என்ன சீஃப் எடுப்பாரு, என்கொயரி ஆஃபீஸர் சீஃப் எடுத்துப்பாரு, தென் அவரே வந்து ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருப்பாரு. தட் வாஸ் சேலஞ்சு. அப்புறம் அதுக்கு ஏற்ற போல ஃபைண்டிங் இதுலயும் இருக்கும், நீங்க ஹைகோர்ட் ஃபைண்டிங்ஸ்லும் அது மாதிரி இருக்கும். தென் ஆர்டர் வாஸ் கன்ஃபார்ம்டு பை தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட். இல்ல தட் இஸ் தட் ப்ரொசீஜர் வந்து இஸ் ராங் சொல்லி அந்த ப்ரொசீஜர் என்டையர் வாஸ் வாஷ்ட் அண்ட் ஹி வாஸ் டிஸ்சார்ஜ். ரோல் ஆஃப் தி என்கொயரி ஆஃபீஸர் என்னதான் இருக்குங்க? நம்ம 4 ரோல் தான் நமக்கு. ரெக்கார்டு எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ண போறோம், அனலைஸ் பண்ண போறோம், ஃபைண்டிங்ஸ் கொடுக்க போறோம், ரெக்கார்டு சப்மிட் பண்ண போறோம் டிசிப்ளினரி அத்தாரிட்டிக்கு பெனால்ட்டிக்காக. இந்த 4 ரோல் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. தென் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியரிங் ஒரு 5 விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. ப்ரீ ஹியரிங் ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்யணும், preliminary hearing stage என்ன செய்யணும், ரெகுலர் ஹியரிங் ஸ்டேஜ் என்ன செய்யணும், போஸ்ட் ஹியரிங் ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்ய போறோம்,
சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட்ல நம்ம என்ன செய்யணும்ன்றது ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு. ப்ரீ ஹியரிங் ஸ்டேஜஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். as soon as நம்மள அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, நீங்க ரெசிப்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் as என்கொயரி ஆஃபீஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அனெக்சஸ் 1 to 4 சார்ஜ் ஷீட்டோட இணைக்கப்பட்டிருந்ததா, then evidence that charge has been, அந்த சார்ஜ் சர்வா இருக்கா டெலிக்வென்ட்க்கு, அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரா, if no reply is filed, endorsement இருக்கா, அதுக்கு ஏதாவது அவர் ரிப்ளை கொடுக்கல, அவர் எக்ஸ்பார்டி பண்ணிட்டேன், இல்ல ஏதாவது என்டாஸ்மெண்ட் இருக்கா ஃபைல்ல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆஃப் தி பிரசன்டிங் ஆஃபீஸர் இருக்கா, அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸரே இல்லாம ஆரம்பிச்சிடும், அப்பாயிண்டிங் ஆர்டர் இருக்கான்னு பாருங்க பிரசன்டிங் ஆஃபீஸருக்காக. ஸ்டடி தி நேச்சர் ஆஃப் தி சார்ஜஸ், அக்னாலஜ் தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஓப்பன் ஏ டாக்கெட். திருப்பியும் அகைன் இன்சிஸ்டிங், ரெண்டு இடத்துல நீங்க 17 ஆரம்பிக்கும் போது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே டெய்லி டாக்கெட் ஆரம்பிச்சிருவீங்க. தென் இங்க வந்து என்கொயரி ஆரம்பிச்சோம்னா ஒரு டெய்லி டாக்கெட் ஆரம்பிக்கணும். ஓப்பன் ஏ டெய்லி டாக்கெட் ஷீட் அண்ட் ரெக்கார்ட் தி ரெசிப்ட். பாருங்க நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணதே ஃபர்ஸ்ட் டாக்கெட் வந்துடும், ரெக்கார்ட் ரிசீவ் பண்ணணும், ரிசீவ் ரெசிப்ட் ஆஃப் தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தென் அடுத்தது ஃபிக்ஸ் தி டேட் ஃபார் ஹோல்டிங் பிரிலிமினரி என்கொயரி. எது ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம், ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 7 days 10 days நீங்க வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஏன் கேட்டீங்கன்னா இந்த 3 months கூட இந்த என்கொயரி டு பி கம்ப்ளீட்டட், அது வந்து there is no limitation, பட் அதை பண்ண நீங்க நிறைய ஜியோ அது மாதிரி வந்திருக்கு, டிலே பண்றாங்கன்னு சொன்னதுனால then issue notice to the delinquent. இதுதான் முதல்ல ஒரு preliminary ப்ரீ என்கொயரி ஸ்டேஜ்ல நம்ம ப்ரீ ஹியரிங் ஸ்டேஜ் நம்ம இதான் பண்ணிருக்கோம். தென் preliminary என்கொயரி ஸ்டேஜ் நம்ம என்ன பண்றோம், ஒரு 5 பாயிண்ட் தான். ask the delinquent whether he has faith in you being the inquiry officer. என்ன நான் நடத்தலாமா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் இந்த மாதிரி தொடர்பு அந்த கோர்ட்ல எனக்கு அலிகேஷன் எல்லாத்துக்கும் இருந்ததுன்னா நீங்க அதை சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டு பண்ணலாமான்னு கேட்கணும். Stay the inquiry when application is made raising issue of funds. அப்படி சொன்னாருனாலும் சரி, இல்ல அப்ளிகேஷன் கொடுத்தாலும் சரி, அந்த அப்ளிகேஷனை அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி ஃபார்வர்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம், லெட்டரை அட்ரஸ் பண்ணுங்க. அவைட் ஃபார் தி ஆர்டர்ஸ் ஃப்ரம் தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அந்த அப்ளிகேஷன் மேலேயோ இல்லை நீங்க அமைச்ச லெட்டர் மேலேயோ ஸ்டே தி இன்கொயரி டில் ஆர்டர்ஸ் ஆஃப் ரிசீவ். அது வரைக்கும் நீங்க நடத்திடாதீங்க. இப்போ என்ன ஒரே சொல்லிட்டு நம்ம கிட்ட எனக்கு வந்து நீங்க நடத்த வேண்டாம்னு விருப்பப்படுறேன், பயசா இருக்கீங்கன்னு சொல்லிருக்கலாம். அதனால தென் அடுத்தது இல்ல நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க நடத்துங்கன்னு சொல்லாருங்க. இன் கேஸ் தி டெலிக்வென்ட் எக்ஸ்பிரஸ் கான்ஃபிடன்ஸ் இன் யூ, ப்ரொசீட் ஃபர்தர். அப்ப நீங்க போன என்ன செய்யுங்க, சாட்டிஸ்ஃபை வெதர் ஹி ரிசீவ் சார்ஜ் ஷீட். முதல்ல நம்ம வந்து ரெக்கார்டை பார்த்து சர்வாய்தான் செக் பண்ணிக்கிட்டோம். இப்போ அவர்கிட்ட நேர்ல கேட்டுருங்க ஒரு முறை, வெதர் ஹி ரிசீவ் சார்ஜ் ஷீட். சாட்டிஸ்ஃபை வெதர் ஹி அண்டர்ஸ்டுட் தி சார்ஜஸ்ல என்ன புரிஞ்சுது அவனுக்கு. நம்ம அகைன் நம்ம வாரண்ட் ப்ரொசீஜர் அண்ட் செஷன் ட்ரையல் தான், சார்ஜ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா, இதுதான் சார்ஜ். என்கொயர் வெதர் he admits the charge or all the charges or any one of the charges நீங்க ஒத்துக்க போறியான்னு கேட்கணும். நீங்க இல்ல இப்போ கூட ஒரு நீங்க சான்ஸ் தரலாம், whether you are going to file any additional explanation. கொடுக்க போறியா, அந்த ஏற்கனவே கொடுத்த சார்ஜ் கூட இல்ல கொடுக்க விட்டு போயிடுச்சு, இப்போ கொடுமா சார்ஜ் கொடுங்க பரவாயில்ல, ஏன்னா என்கொயரி ஆரம்பிக்க போறோம், இப்போ கூட நீங்க வந்து ஒரு அடிஷனல் எக்ஸ்பிளேஷன் தான் நீங்க கொடுக்கறதுக்கு ஒரு ஏன் நான் திருப்பியும் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நேச்சுரல் ஜஸ்டிஸ் பி ஃபாலோட். இது இருந்ததுன்னா நாளைக்கு லேட்டர் நம்ம விமேசே இல்ல நான் அகைன் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அப்போ ஒரு எக்ஸ்பிளேஷன் ஃபைல் பண்ணி நீங்க that has been recorded in the notes for itself. So chance was given to file additional explanation, but வந்து அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரு, நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கானீங்க. Then if delinquent admits the charges, நான் செக் அது வந்து unconditional admission செக் பண்ணிக்கோங்க. Then it should be total acceptance of the guilt of the charges. இல்ல நான் வந்து வேற ரிட்டையர் போறேன், அதனால வேற சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்ல அவர் எங்க அசோசியேஷன்ல சொன்னாங்க, நீ ஒத்துட்டு வந்துட்டு சொன்னாங்க, பாத்துக்கலாம்னு சொன்னாங்க, அப்படி சொல்லக்கூடாது. இல்ல அப்ப டோட்டல் அக்செப்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் இட் இஸ் ட்ரீட்டட் as a day. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் இப்படிதான் சொல்லுவேன், நான் அப்படி கிளியர் கட் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னா you treat as a denial அப்படின்னு சொல்லிட்டு you proceed with the inquiry. If some charges are admitted, they are deemed to have been proved. அதை ரெக்கார்ட் பண்ணி கைது வாங்கிடுங்க. No further inquiry to be conducted in respect of ஒரு 4 சார்ஜ் இருக்கு, முதல் சார்ஜ் ஒத்துக்கிறேன்னு சொன்னார்னா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு you go for other 2, 3, 4 charges மட்டுமே. Then charges admitted should be recorded by the inquiry officer and signed by the delinquent. இதுதான் இம்பார்ட்டன்ட், நம்ம அதை பண்ணாம விட்டுருவோம். நம்ம then inquiry if denied the charges, enquire பண்ணுங்க whether he is going to engage a counsel. சொல்லி இதுல ஒரே ஒரு பாயிண்ட் to be noted, retired government servant also is entitled to represent on behalf of the delinquent. ஒரு வாய்ப்பு உண்டு, அது தனி ஜியோ இருக்கு, அந்த ஜியோ நம்ம என்னால தேட முடியல, நீங்க அது ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் கூட நம்ம பர்மிட் பண்ணலாம் instead of counsel. அதனால then if counsel or representative appears, ask him to file வக்காலத். இப்போ அட்வொகேட்டுக்கு வக்காலத் போடுவாங்க, அவர் என்ன பண்ண கேட்டா அட்லீஸ்ட் you get a letter from the person who represents the on behalf of the delinquent. ஒன்று கேட்டு ஒரு லெட்டர் வாங்கிடுங்க. then supply of documents, எல்லாம் காப்பீஸா ஒரு சர்வா இருக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். then documents எல்லாம் பல்கி ஆர் வால்யூமஸா இருக்கா, then again நம்ம 207 மாதிரி தான். then fix a date and time for inspection கொடுங்க, வந்து பார்த்துட்டு போட்டோம் அவரோ அட்வொகேட்டோ ரெப்ரசன்டேட்டிவோ.
Then determine whether there are additional list of document desired relevance. ஏதாவது வர வேண்டியிருக்கா, வர வைக்கணுமா நம்ம எங்கேன்னு சொன்னா டைரக்ட் ஃபர்னிஷ் லிஸ்ட் ஆஃப், அப்போ அந்த அடிஷனல் லிஸ்ட்டும் அவருக்கு சர்வ் பண்ணுங்க. ஏன்னா முதல்ல கொடுத்த அந்த தேர்ட் லிஸ்ட்ல அது இருக்காது, அவர் கொடுத்த சார்ஜ்ல. அதனால யூ ஃபர்னிஷ் அடிஷனல் லிஸ்ட். ரெக்கார்ட் ரீசன்ஸ் ஃபார் determining relevancy or otherwise of additional witnesses or document. இல்ல நான் படிச்சு பார்த்தேன் இந்த ரெண்டு விட்னஸ் அடிஷனல் சேர்க்க போறேன். நீங்க என்கொயரி ஆஃபீஸர் ஆல்சோ கேன் ஆட் ஆஸ் நம்ம ஆர்டர் 16 சிபிஸ் நம்ம பண்ணுவோம். நம்மளே ஆர்டர் 16 ரூல் 1ல whenever necessary கோர்ட்டே கூட விட்னஸ் விசாரிக்கலாம்னு சொல்லுவோம். நம்ம இட் இஸ் ஆல்சோ இன் சிஆர்பி சம்மன் ப்ரொசீஜர் வாரண்ட் ப்ரொசீஜர் இருக்கு, நம்ம அந்த மெசேஜ்க்கு போறோம். அதே போல then if additional documents are relevant, write and call for them from the custodian of the document even before commencement of inquiry வர வச்சலாம். நீங்க ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல at the time தான் வரணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி டாக்குமெண்ட் வந்ததுன்னா again you furnish copy to the delinquent. இது ஒன்று. then regular hearing stage இப்பதான் நம்ம வர போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். இது கூட பாத்தீங்கன்னா no oath need to be recorded. ஏன்னா இது வந்து ஜுடிஷியல் ஆக்ட் இல்ல. அதனால நம்ம வந்து அவருடைய சத்திய பிரமாணமோ வாக்குமூலம் பிரமாண வாக்குமூலமோ அவருக்கு நீங்க வாங்க வேண்டியதில்லை. அவர் நீங்க அப்படியே விசாரிக்கலாம். நீங்க விட்னஸ் பாக்ஸ்ல அமர்த்த வேண்டியதில்லை. நாமளும் டயஸ்ட் போக வேண்டியதில்லை. சேம்பர்லயோ அந்த கோர்ட் ஓப்பன் கோர்ட் ஹால்ல கீழே வந்து அதர் சேர் போட்டு நீங்க இருந்து கொள்ள முடியும். ஃபுல் ரோப்ல நம்ம இருக்க வேண்டியதில்லை. எக்ஸாமினேஷன் இன் சீஃப் பை பிரசன்டிங் ஆஃபீஸர். கிராஸ் எக்ஸாமினேஷன் பை தி டெலிக்வென்ட். அகைன் எவிடன்ஸ் ஆக்ட் தான். நம்ம இருந்தா கூட எவிடன்ஸ் ஆக்ட்ல ஃபாலோ பண்ணலாம் கூட ஸ்டெப்ஸ் அதுதான். கிராஸ் எக்ஸாமினேஷன் பை தி டெலிக்வென்ட் ஆர் ஹிஸ் கவுன்சில். After cross-examination, witness will be re-examined by the presiding officer with the permission of the inquiry officer. After chief cross and re-examination, again, if any, re-examination, if any, inquiry officer may put such questions to the witness as if things fit. ஏதாவது கேள்வி நம்ம கேட்க வேண்டும் சொன்னாலும் கூட நாமளே கேள்வி கேட்டு அந்த அதுக்கான பதிலை வாங்கி செய்து கொள்ள முடியலாம். நம்ம கூட லீடிங் கொஸ்டின் கேட்கக்கூடாது. திருப்பி அகைன் லீடிங் கொஸ்டின் கேட்கக்கூடாது ஜென்ரல் ரூல். அது நாம கூட ஆஸ் ஏ இன்கொயரி ஆஃபீஸர் கூட நம்மளே வந்து இப்படி சொன்னியா, அந்த மாதிரி சொல்லிருக்கியா, ஏன் அப்ப அந்த விஷயம் சொல்லல, இப்ப சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு யூ கேனாட் லீட் தி விட்னஸ் செய்து கொள்ள முடியாது. அப்புறம் இது முடிஞ்ச டெபோசிஷன் ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச அப்புறமா காப்பி ஆஃப் டெபோசிஷன் ஷால் பி இஷ்யூ டு தி டெலிக்வென்ட் ஆன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பை ஃபைலிங் அப்ளிகேஷன். கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி ஒரு ஃப்ரீ காப்பி சர்வ் பண்ணுங்க. ஃப்ரீ காப்பி சர்வ் பண்ணும்போது இன்னொரு கேள்வி வந்துடும். அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கையில கொடுத்துட்டா ஆத்தென்டிகேஷன் இருக்காது. யார் கொடுத்தா எப்ப கொடுத்தான்னு வராதுங்க. அதனால அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஆன சொல்லி நீங்க ஆர்டர் பண்ணாலும் சரி த்ரூ ப்ராப்பர் சேனல் அதை இஷ்யூ பண்ணுங்க. அதே சர்டிபிகேட் காப்பி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீ காப்பி மாதிரி தர போலே ஃப்ரீ காப்பி மாதிரி நீங்க வந்து ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டு கொடுத்தீங்கன்னா இது எங்க இருந்து கொண்டு வந்த காப்பின்னு அவர் அப்பீல் கோர்ட்ல யூஸ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா இது ஏதோ அன்ஆத்தரைஸ் காப்பி மாதிரி ஆடக்கூடாது. அதனால நீங்க ஆத்தென்டிகேட்டட் காப்பியா செட்டு காப்பியா கொடுக்கணும். இஃப் there is no cross examination, இல்ல நான் குறுக்கு விசாரணை பண்ண போறது இல்லைன்னு சொன்னாருன்னா it should be mentioned in the daily docket sheet that opportunity was granted but not availed ன்னு சொல்லிட்டு அதுல அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிடுங்க. On closure of evidence by the presenting officer, enquire about defense witness and issue summons. அவர்கிட்ட ஏதாவது விட்னஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. விட்னஸ் சம்மன் அவருக்கு இஷ்யூ பண்ணுங்க. டிஃபென்ஸ் விட்னஸ் டு பி எக்ஸாமின் இன் சீஃப் அண்ட் கிராஸ் எக்ஸாமின் ஏற்கனவே நம்ம சொன்னது போலவே அதே போல ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியதான். தென் டாக்குமெண்ட் எப்படி டாக்குமெண்ட்டை மார்க் பண்ண கேட்டீங்கன்னா எக்ஸிபிட் PE1 அப்படின்னு மார்க் பண்ணலாம். PE1 எக்ஸிபிட் PE2 அப்படின்னு மார்க் பண்ணலாம். டெலிக்வென்ட் விட்னஸ் வந்து DE1 DE2 பண்ணலாம். சில இடத்துல P1 D1 கூட யூஸ் பண்றது உண்டு. அதே போல விட்னஸஸ் கூட நீங்க ரேங்க் ஆஃப் விட்னஸ் கூட PW1 DW1 அப்படின்னு நம்ம வந்து அதை மார்க் செய்து கொள்ள முடியும். Then make daily order sheet for each hearing date and obtain signature from the presenting officer, delinquent and his counsel or representative. Daily ஒவ்வொரு டாக்கெட் ஆர்டர் முடிஞ்ச அப்புறமா நீங்க கையெழுத்து போடுவீங்க. கையெழுத்து போட்ட அப்புறமா இந்த 3 பேர்ட்டையுமே நீங்க 2 டெலிக்வென்ட்னா 2 பேர்ட்டையுமே எல்லாத்தையுமே கையெழுத்து வாங்கிடுங்க. Furnish a copy of daily docket sheet to the delinquent on the same day. அந்த டாக்கெட் ஷீட் கூட ஒரு காப்பி எடுத்து அவருக்கு சர்வ் பண்ணிடுங்க. இதெல்லாம் நேச்சுரல் தான். அப்படியா அப்படி நடந்ததா, நான் குறுக்கு விசாரணை சொல்லலையா அப்படின்னு அவர் கேட்டக்கூடாது. இல்ல நீ எனக்கு குறுக்கு விசாரணை செய்யல, உங்க கையெழுத்து வாங்கியிருக்கேன், உங்க காப்பி நான் சர்வ் பண்ணிருக்கேன், நீங்க வந்து நேச்சுரல் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்காக தான் இன்ஃபார்ம் தி நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் அண்ட் அப்டைன் அக்னாலஜ்மென்ட் ஃபார் தி சேம். அதுதான் அந்த கையெழுத்து வாங்கணும். நம்ம அதுல நீங்க எழுதி சொல்லலாம், நீங்க நகல் பெற்றுக்கொண்டேன், அடுத்த வாய்தா தெரிந்து கொண்டு கூட எழுதிடலாம், எழுதி கையெழுத்து வாங்கிக்கலாம். நீங்க இதுல இன்னொரு ஒரு வழக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு விசாரணை நடந்து இது மாதிரி ஒரு என்கொயரி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆர்டிஐல ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி விசாரணை ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தென் இன்னும் கூட நீங்க பார்க்கலாம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் என்ன வருது, அசஸ் என்ன, லைபிலிட்டி என்ன, ஆஃபீஸ் ஆர்டர்லாம் அஃபிஷியல் ஆர்டர்ஸ் வந்து ஒரு காப்பி எடுத்து கொடுங்க அப்படின்னு நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் என்கொயரி சம்பந்தமா ஏதாவது கேட்டா we need not provide under section 8J of RTA Act கொடுக்க வேண்டியதில்லை. கிரீஷ் ராமச்சந்திரா தேஷ்பந்த் வெர்சஸ் CIC ன்னு ஒரு தீர்ப்பு 2013
1 SCC 212 நான் நோட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த கம்ப்ளைண்ட்டோ இல்லை வேற யாராவது அவருக்கு வேண்டாதவங்க யாராவது வந்து ஸ்டேஜ் கொடுங்க, எனக்கு டெபோசிஷன் காப்பி கொடுக்குன்னு சொல்லி ஏதாவது நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆர்டிஐல கேட்டால் நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. தென் சிஏ போட நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா தென் அகைன் அதர் இங்கே நம்ம ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். தேர்ட் பார்ட்டி அப்டேட் வைக்கணும், நெசசரியான்னு பார்க்க போகிறோம், அப்போ தான் இஷ்யூ பண்ண போகிறோம். தென் இது ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் போஸ்ட் ஹியரிங், இது ஒரு 4 கண்டிஷன் போஸ்ட் ஹியரிங் ஸ்டேஜ். அதை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், வந்துட்டேன் எண்டுக்கு. சாரி இந்த டைம் எடுத்துக்கிறதுக்கு. ஆஃப்டர் க்ளோஷர் ஆஃப் எவிடன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா கொஸ்டின் தி டெலிக்வென்ட் பாருங்க, நம்ம 313 கொஸ்டின் மேடம் நம்ம நார்மலாக பண்றது இல்லை. நம்ம கொஸ்டின் தி டெலிக்வென்ட் ஜெனரலி ஆன் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்பியரிங் அகைன்ஸ்ட் ஹிம், அதே போல ஒரு கொஸ்டின் அவர் கேளுங்க. Then this requirement is mandatory if the delinquent had not examined himself as a witness. பாருங்க, எப்ப அவரை சாட்சியா விசாரித்து கொண்டார்னா இது வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. மேண்டட்டரி இல்ல. அவரை சாட்சியா விசாரித்துக் கொள்ளவில்லை என்றால் இது 313 கொஸ்டின் மாதிரியே கொஸ்டின் தி டெலிக்வென்ட் ஜெனரலி ஆன் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்பியரிங், அப்ப எதெல்லாம் ஒரு இன்டிமிடேட்டிங் போர்ஷன் இருக்கோ அதெல்லாம் அவருக்கு படிச்சு காமிச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்டு கையெழுத்து வாங்கிக்கோங்க. Then here oral argument and insist on written argument. எப்படி நீங்க presiding officer நீங்க கேட்டீங்களோ அதே போல you ask him to submit written argument also. Then prepare a report or finding. சில ரூல்ஸ்ல நீங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் யூஸ் பண்றாங்க, சில பேர் ஃபைண்டிங் சொல்றாங்க. நம்ம வந்து பெனால்டி கொடுக்கறது இல்ல, பனிஷ் பண்றது இல்ல, அதனால வந்து இட் இஸ் ஒன்லி ஃபைண்டிங் தான், சார்ஜஸ்க்கான ஃபைண்டிங் சொல்றதுனால ஃபைண்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்றது உண்டு. ரிப்போர்ட் கூட இங்க வச்சுக்கலாம் நீங்க. அண்ட் சப்மிட் தி சேம் டு தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வித் இண்டெக்ஸ். கவர் லெட்டர் சொல்ல வேண்டாம், ஒரு கவர் லெட்டர் வச்சு டியூலி இண்டெக்ஸ் பண்ணி ஒரு அம்சங்க. எந்த காப்பியும் இந்த ஃபைண்டிங்ஸை யாருக்கும் டெலிங்க்வென்ட்டுக்கோ அவங்க கவுன்சிலுக்கோ இல்லை வேற தேர்ட் பார்ட்டிக்கோ நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஃபைண்டிங்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு தி ஸ்க்ரூட்னி ஆஃப் தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அதனால ரிப்போர்ட்டை தயார் பண்ணிக்கலாம், அன்னைக்கே ஒரு ஆளை போட்டு டிஸ்பாச் போட்டு. தென் சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட், கண்டென்ட்ஸ் ஆஃப் என்கொயரி ரிப்போர்ட் என்ன இருக்கும் நம்ம இது திருப்பி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். தென் அசிஸ்டன்ட் ப்ரொவைடர், இதுதான் இம்பார்ட்டன்ட். அசிஸ்டன்ட் ப்ரொவைடர் டு டெலிக்வென்ட்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை படிச்சாலே நீங்க வந்து அப்பட்ட தாரிக்கு தெரிஞ்சு போயிடும், நீங்க ரிட்டு போனா தெரிஞ்சு போயிடும். இல்ல இந்த நேச்சுரல்ஸ் எல்லாம் ஃபாலோன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால யூ ஸ்டேட் 1 2 3 போட்டு கூட நான் இந்தந்த வகையில நேச்சுரல்ஸை ஃபாலோ பண்ணிருக்கேன்னு சொல்றது கூட வாட் ஆர் ஆல் தி அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடட் டு டெலிக்வென்ட் அது நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க 1 2 3 போட்டு சொல்லிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தி ஹையர் அத்தாரிட்டிஸ். தென் சார்ஜஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி இம்பிடேஷன், சார்ஜை பத்தி நீங்க சொல்லுங்க, நம்ம சொல்றோம் இல்லையா அதே போல. தென் கேஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், கேஸ் ஆஃப் தி டெலிக்வென்ட், பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன். இதே போல நீங்க பாயிண்ட் வச்சுக்கோங்க, என்னடா பாயிண்ட் டிசைட் பண்ண போறோம்னு ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன். அனலைஸ் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் எவிடன்ஸ், அதை நீங்க பண்ணி ஆகணும். எப்படி நீங்க ஹவு யூ கம் டு எ கன்க்ளூஷன், ஏன் இந்த சார்ஜ் ப்ரூவ் நீங்க முடிவு பண்ணீங்க, ஏன் சார்ஜ் ப்ரூவ் பண்ணலன்னு முடிவு பண்ணீங்கன்னு சொல்றதுக்காக ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு அசஸ்மெண்ட் ஆஃப் எவிடன்ஸை கண்டுபிடிச்சு யூ கிவ் எ ஃபைண்டிங் ஃபார் ஈச் தனி சார்ஜ். நாட் மொத்தமா ஒரு பேராகிராஃப் கிடையாது, ஒரு சார்ஜா ஒரு சப்மிட்டிங் கொடுத்துடுங்க. ஈவன் அகைன் ஐம் அட்வைசிங் தி ஜூனியர் ஜட்ஜஸ் கூட அது வித் சிவில் ஆர் கிரிமினல் நீங்க 352 நினைக்கிற ஞாபகம், நீங்க பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் கிரிமினல் கேஸ்ல கூட சொல்லணும். நீங்க 294 இதெல்லாம் டிஃபென்ஸ் எடுத்தாரு, வெப்பன் இல்லையா, தேர்ட் பார்ட்டி விட்னஸ் விசாரிக்கலையா அப்படின்னு நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் இஸ் மஸ்ட், அது நீங்க பண்ணிக்கோங்க. தென் ஃபைண்டிங் அட் ஃபார் ஈச் சார்ஜஸ். தென் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பை போத் பார்ட்டிஸ், லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் ப்ரொடியூஸ் பை போத் பார்ட்டிஸ். இதுதான் நம்ம ஆஸ் யூஸ்வல் ஒரு ஜட்மெண்டோட ஃபார்மேட்டு. அதே போல நீங்க வந்து கொடுத்துருங்க. என்ன திருப்பியும் அதே கேட்டீங்கன்னா கையெழுத்து போடாம மறந்துடாதீங்க. அதே போல நடந்திருக்கு. கையெழுத்து இல்லாம அங்கிருந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி திருப்பி அனுப்புவாங்க, கையெழுத்தே போடாம உங்க ஜட்ஜ் அனுப்பிச்சு கையெழுத்து வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அதனால அது கொஞ்சம் இருக்கான்னு ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் இது முடிஞ்ச அப்புறமா சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட் முடிஞ்ச அப்புறமா சஸ்பென்ஷன் ஒரு சப்ஜெக்ட் சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஷன் யார் பண்ணணும், எப்போ பண்ணணும், சஸ்பென்ஷன் யார் பண்ணணும் அப்படின்னு சஸ்பென்ஷன் போல என்ன நம்ம பார்க்கலாம். டெம்பரரி டெப்ரிவியேஷன் ஆஃப் ஆஃபீஸ், பொசிஷன் ஆர் ப்ரிவிலேஜ், debarring him or her from exercising or discharging duty தான் சஸ்பெண்ட் பண்ணணும். அவர் அந்த ஏற்கனவே முன்பு செய்த பணியை மறுபடியும் செய்ய முடியாது. அவர் அவ்வளவுதான். நீங்க debarred from doing his regular duty செய்ய முடியாது. when he may be suspended, எப்பெல்லாம் அவரை சஸ்பெண்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் ஞாபகம். என்கொயரி இன்டு தி கிரேவ் சார்ஜஸ் கான்டெம்ப்ளேட்டட், இல்ல பெண்டிங் இருக்கும் போதும் பண்ணலாம், ஆரம்பிக்கும் போதும் நீங்க பண்ணலாம். கிரேவ் சார்ஜா இருக்குன்னு சொன்னா பண்ண முடியும். தென் ரெண்டாவது கம்ப்ளைண்ட் ஆஃப் கிரிமினல் அஃபென்ஸ் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆர் ட்ரையல் இருக்கு, ஆனா அவர் அவருடைய சஸ்பென்ஷன் நெசசரின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அப்பவும் நீங்க பண்ணலாம். இஃப் he was detained in custody for a period longer than 48 hours, 48 மணி நேரத்துக்கு மேல ஒரு குற்ற வழக்குல அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாருன்னு சொன்னீங்கன்னா he shall be deemed to be under suspension. இந்த தகவல் நமக்கு தெரியணும், அவ்வளவுதான். நமக்கு தகவல் நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நீங்க இந்த ரூலை கோட் பண்ணி நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஃபண்டமெண்டல் ரூல்ஸ்ல FR 56(1)C அதுல அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி அந்த சஸ்பென்ஷன்ல இருக்காங்க இல்லையா, ஆன் தி டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அப்ப சஸ்பென்ஷன் இருக்காங்க இல்லையா,
அவங்கள நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு பர்மிட் பண்ணக்கூடாது. சஸ்பென்ஷன்ல இருக்கிற ஸ்டாஃபை இந்த எஃப்ஆர் 56(1)C படி ரிட்டையர் நாட் டு பர்மிட் டு ரிட்டையர் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த 56(1)C இருக்கு. நம்ம இது கூட நம்மளுக்கு நேரம் இல்லை, அதுக்கு நேரம் ஒதுக்குறது இல்லை. நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ், GPF ரூல்ஸ், தென் அப்புறமா இந்த டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் இதெல்லாம் வந்து தரவா நம்ம படிக்க வேண்டிய அவசியம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த டிபார்ட்மெண்ட் வரும்போதாவது நம்ம ரெலவென்ட் ப்ரொவிஷன் எடுத்து ஒரு லேண்ட் பார்த்து வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். Then placing a government servant under suspension on the date of retirement பண்ணலாமா? அன்னைக்கு ரிட்டையர் ஆகிற போறாரு அன்னைக்கு நீங்க பண்ணலாமா? பட் நம்ம ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்க்கோ நம்ம ஜுடிஷியல் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து இது நம்ம ஸ்ட்ரிக்டா நம்ம அப்ளை பண்றோமான்னு இல்லை. பட் சர்க்குலர் வருது, நமக்கு முன்னாடி ஏதாவது இருந்தா அனுப்புங்கன்னு சொல்லி விஜிலன்ஸ் ரிப்போர்ட் கேட்கறாங்க, ஆர்ஜியும் கேட்கறாங்க, அந்த மாதிரி பண்றது உண்டு. பட் வந்து டிசிப்ளினரி போஸ்டிங்ஸ் ஆஃப்டர் ரிட்டையர் அப்ப அது மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா 3 மாதங்களுக்கு முன்பாகவே இதெல்லாம் கமிட் பண்ண சொல்றாங்க. அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்பே இதெல்லாம் நீங்க செய்து முடிச்சுங்க. அந்த வெர்ஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு போய் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு there is a government GO. Then disciplinary proceedings after retirement பண்ண முடியுமானா within 4 yearsல நீங்க பண்ண முடியும். ரூல் 9 ஆஃப் தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ் 4 ஆண்டுகளுக்குள்ள அவர் ரிட்டையர் ஆன அப்புறமா ஏதாவது அவர் மேல மிஸ்கான்டக்டோ ஏதாவது அலிகேஷன் சார்ஜஸ் இருந்ததுன்னா கிரேவா இருந்ததுன்னா டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் நம்ம எடுக்க முடியும். அவர் வந்து ரிமாண்ட்ல இருந்திருக்காரு 48 hours அதுக்கு மேலேயோ, இஃப் ரிலீஸ்ட் ஆன் பெயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா சஸ்பென்ஷனை வந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு வச்சுக்கலாம்னு சொன்னா அது இட் கேன் பி ரிவோக்டு பை தி காம்பெண்ட் அத்தாரிட்டி ஆர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அதை நீங்க ரிவோக் பண்ணி செய்து கொள்ள முடியும். அந்த மாதிரி சஸ்பென்ஷன் இருக்கவருக்கு அப்போ ஒன்றும் பேவே கிடையாது. சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் உண்டான்னு கேட்டீங்கன்னா 50% ஆவரேஜ் பே ஃபார் 6 months உண்டு. 6 மாதங்களுக்கு அவருக்கு 50% ஆஃப் தி இன்கம் அவரோட லாஸ்ட் வாங்கின பே உண்டு. அவருக்கு எஃப்ஆர்ல ரூல் பார்த்தீங்கன்னா 53ல. பட் சப்சிக்வெண்டா என்ன பண்ணலாம், 6 மாசத்துக்கு பிறகு சஸ்பென்ஷன் இருக்க வேண்டிய அவசியம் வரும்னு சொன்னீங்கன்னா அது 70%, 60% இல்லை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதான்றது வந்து காம்பெண்ட் அத்தாரிட்டி நீங்க டிசைட் பண்ணலாம். அதுக்கும் ஒரு ஃபார்மெட் இருக்கு. Appendix 10 Roman letter 10ல ஒரு ஃபார்மெட் அந்த ரூல்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டே இன் தி ஹெட் குவார்டர்ஸ். அவர் சசுன்மான் அவங்க பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து ஹெட் குவார்டர்ஸ்லயே அவங்க வந்து இருக்க சொல்லுவாங்க, வேற எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை வித்தவுட் பர்மிஷன், வித் பர்மிஷன் அவர் மூவ் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எங்க லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் டியூட்டியோ அங்க வந்து லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் டியூட்டி இருக்கு, அங்க ஷுட் நாட் அலோ ஹிம் டு லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் டியூட்டில அவர் வந்து ஹெட் குவார்டர்ஸ் இருக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் அந்த காரணம் கேட்டீங்கன்னா இவர் வேற ஒரு கன்னியாகுமரி மெட்ராஸ்ல இன்கொயரி நடந்துட்டு இருக்கு, அவர் லாஸ்ட் பிளேஸ் அவருக்கு நேட்டிவ் பிளேஸ் கன்னியாகுமரி போயிட்டாரு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு முறை நீங்க கூப்பிட்டீங்கன்னா அலோன்ஸ் கிளைம் பண்ணுவார், எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் ஆகும், டிஏ கிளைம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாரு. அதனால வந்து வித்தவுட் பர்மிஷன் அவர் அலோவ் பண்ணக்கூடாது, அங்க ஹெட் குவார்டர்ஸ் தங்க வைக்கணும்னு சொல்றாங்க. Then revocation of suspension. Appendix 12ல there is also a model. எப்படி வந்து ஒரு மாடல் ஃபார்ம் எப்படி ரிவோக் பண்றது சஸ்பென்ஷன் சொல்லிருக்காங்க. யாருன்னா எப்படி சொல்றீங்க. Then effect of death. இப்ப லாஸ்ட் பாத்தீங்கன்னா effect of death under suspension. சஸ்பென்ஷன்ல இருக்கும்போது அவர் வந்து இறந்து போயிட்டாரு, பட் பிஃபோர் கன்க்ளூஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது. அவர் treated as a duty for all purpose. Family is entitled to full pay and allowance subject to adjustment of subsistence allowance already paid னு சொல்றாங்க. Then during suspensionல pending disciplinary proceedings shall be completed within 6 months. இப்ப DVA கேஸ் இருக்கு இல்லையா, விஜிலன்ஸ் கேஸ் இருந்ததுன்னா வந்து ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கணும். அதர் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாதங்களுக்குள்ள முடிக்கணும். எப்ப அவர் சஸ்பென்ஷன்ல இருந்தாருன்னா சஸ்பென்ஷன்ல இருக்கிற ஸ்டாஃபோட டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் 6 மாதங்களுக்குள்ள முடிக்க வேண்டும். தென் இல்லைன்னா 1 வருடங்கள் ஆகும். எதுக்காக எடுத்துக்கலாம்னு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து விஜிலன்ஸ் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தாருன்னா நீங்க வந்து அவருக்கு வந்து 1 வருடம் வந்து டைம் கொடுக்கலாம். இன்னொரு கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது, அந்த ஜட்மெண்ட் எல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியல. ஜுடிஷியல் ஆஃபீஸர் ஃபைல்ட் ரிட் பிஃபோர் தி ஹானரபிள் ஹை கோர்ட் when he was suspended by the high court that 6 மாசத்துல என்கொயரி முடிக்கல, எனக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி என்கொயரி நடத்துங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் என்னால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல, அதனால எடுக்க முடியல. தென் இப்போ ரோல் ஆஃப் தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. ஃபைண்டிங்ஸை அவர் ரிசீவ் பண்றாரு, அக்னாலேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். Then number 2, he should examine the records and findings வந்து கேர்ஃபுல்லா அண்ட் dispassionately வந்து செக் பண்ணுங்க. Then check whether reasonable opportunity was given to the delinquent. எல்லாத்துலயும் ஒரு சான்ஸ் சரியா கொடுத்துட்டாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. And state whether charges are proved or not. நீங்களும் ஒரு முறை அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கூட என்ன பண்ணணும், சார்ஜ் வந்து ப்ரூவ்டா இல்லையான்னு ஒரு ஃபைண்டிங் நீங்க கொடுக்கணும். Then if agree with the findings on the charge,
நோ ரீசன் therefore need to be given. அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டியது இல்லாம சரியா சொல்லிருக்காரு, அவர் சார்ஜஸ்லாம் கரெக்டா எவிடன்ஸ் அனலைஸ் பண்ணிருக்காரு நீங்க சொன்னால் போதும். ஆனா நீங்க ஃபைண்டிங் கொடுத்தாங்க. அதுக்கு if not agrees with the findings, he shall record his own finding duly indicating the reasons for disagreement with the inquiry officer. அந்த ஃபைனல் ஆர்டர்ல நீங்க அதை வந்து ஏன் டிஸ்அக்ரி ஆகுறீங்க அந்த ஃபைனல் ஃபைண்டிங்ஸ்னு சொல்லி நீங்க வந்து ரீசன் கொடுக்க வேண்டியிருக்கும். If major penalty is proposed to be imposed, before imposing punishment, a copy of report and a personal hearing should be furnished with. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபைனல் ஆர்டரை வந்து அவருக்கு சாரி இந்த இந்த ஃபைண்டிங்ஸ் வந்து அவருக்கு அனுப்புறது இல்லை நிறைய சில இடத்துல. இந்த ஃபைண்டிங் நம்ம டிசிப்ளினரி சாரி காம்பெண்ட் அத்தாரிட்டி ஆர் டிராயிங் ஆஃபீஸர் வந்து should not furnish a copy to the delinquent. ஆனா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி before passing a final order issue a copy of the finding to the concerned delinquent and call for explanation. ஏன் உன்னை பனிஷ் பண்ணக்கூடாது நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கறோம் இல்லையா, அதே போலதான் அவர்கிட்ட நீங்க வந்து கேட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் வாங்கணும், அதையும் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட்ல இல்லைன்னா அது இல்லைன்னு கூட நிறைய ரிட் வந்து சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. தென் கால் ஃபார் இஸ் எக்ஸ்பிளனேஷன் நாட் டைம் வந்து என்ன கேட்டீங்கன்னா 15 days, நாட் exceeding 15 days as per rule 17B sub rule 2ல அந்த எக்ஸ்பிளனேஷனை 5 நாளுக்குள்ள நீங்க வாங்கிடணும். In case where inquiry office has given a not proved finding, ஒரு சார்ஜுக்கு he has given a not proved finding, but appointing authority disagree with the finding, அப்ப a copy of finding along with the reason இருக்கு இல்லையா, இல்ல அவர் வந்து not proved போட தப்பு இந்த சார்ஜ் ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அந்த ரீசனிங் கூட டெலிங்க்வென்ட்க்கு சர்வ் பண்ணணும். அது சர்வ் பண்ணாம நீங்க செஞ்சிடக்கூடாது. அதனால அந்த ரீசன் பாருங்க. நீங்க நான் முதல்ல சொன்னது வெறும் ஃபைண்டிங் கொடுத்தாலும் போதுமானது, ஃபைனல் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா. இல்ல ஒரு சார்ஜை வந்து அவர் நாட் ப்ரூவ் போட்டிருக்காரு, நான் ப்ரூவ்டு போட போறேன்னு சொன்னீங்கன்னா அந்த ரீசனிங் ஷீட் இருக்கு இல்லையா, that also to be attached along with the finding. நான் இல்ல சார்ஜ் 2 வந்து அவர் நாட் ப்ரூவ் போடுறது நான் ப்ரூவ்டு போடுறேன்னு சொல்லி கொடுத்து அதுக்கு எக்ஸ்பிளேஷன் வாங்கி ஆகணும். In such case he may direct the conduct of a fresh inquiry. அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு fresh inquiry கூட நீங்க fresh inquiry கூட கண்டக்ட் பண்ணலாம். In a not proved finding caseல he should not impose punishment. not proved caseல போய் நான் எடுத்து பனிஷ் பண்ண போறேன்னு சொல்லி நீங்க அவர் வந்து நீங்க பனிஷ் பண்ணக்கூடாது. நான் முதல்ல சொன்ன கேஸ்ல 2-3 ஃபைண்டிங் இருக்கு, ஒரு ஃபைண்டிங் வந்தது சொன்னதான். If minor penalty will meet ends of justice, the final order imposing minor penalty should be passed by the டிசிப்ளினரி பண்ணலாம். அவரே வந்து இல்ல கிரேவ் சார்ஜ் வேணான்னு சொன்னீங்கன்னா மைனர் பெனால்ட்டிக்கான சார்ஜ் கூட நீங்க வந்து அவரை வந்து பாஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தென் சர்வ் a copy of final order. ஃபைனல் ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு, இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு எக்ஸ்பிளனேஷன்லாம் வாங்கிட்டு சர்வ் a copy of final order to the delinquent and the higher official of the delinquent with a direction to make entry in the service register of the delinquent and to paste a copy in it. அதே தான் திருப்பியும் டைரக்ஷன் கொடுக்கணும். நீங்க ஃபைனல் ஆர்டர் காப்பி டெலிக்வென்ட் ஒரு காப்பி கொடுக்கணும், கன்சர்ன் கோர்ட்டுக்கு ஒரு காப்பி, அந்த என்கொயரி டெலிக்வென்ட் எந்த ஸ்டாஃபோ அந்த கோர்ட்டுக்கு ஒரு காப்பி அனுப்புறோம். தென் சர்வீசஸ்ல என்ட்ரி போடுறதுக்கான ஒரு டைரக்ஷனும் கொடுத்துடணும். அந்த சர்வீசஸ்ல என்ட்ரி போட்டதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அங்க இருந்து இங்க வந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்பதான் ஃபுல்ஃபில் ஆகும். தென் ஃபைண்டிங் ஆஃப் தி இன்கொயரி ஆஃபீஸர் finding of the inquiry officer are purely advisory in character and not binding on the disciplinary authority. நம்ம போய் ஃபைண்டிங்ஸ்ல வந்து சார்ஜ் 1 proved, 2 proved, 3 proved, 4 not proved சொன்னால் போதுமே தவிர எந்த ரெக்கமெண்டேஷனும் அவருக்கு வந்து நீங்க இன்கிரிமெண்ட் கட் பண்ணலாம், மன்னிச்சு விடலாம், வார்னிங் கொடுத்தா போதுமானது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து குறைஞ்சபட்சம் ஃபைன் போட்டா போதும் அப்படின்னு நீங்க வந்து எந்த ரெக்கமெண்டேஷனும் அதை கொடுக்கக்கூடாது. நான் ஒரு கேஸ் பார்த்துக்கேன். அது போல ஃபைண்டிங்லேயே வந்து நீங்க வந்து ஒரு 1 year மட்டும் அவருக்கு இன்கிரிமெண்ட் கட் பண்ணலாம்னு சொல்லி ஃபைண்டிங் கொடுத்துருப்பாங்க. நான் அது மாதிரி ஒரு ஆர்டர் பார்த்துருக்கேன். அதனால அந்த மாதிரி எந்த விதமான நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது. தென் குட் ஸ்டாஃப், அவர் நல்ல ஸ்டாஃப், இப்போ நல்லா தான் இருக்காரு அப்படின்லாம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடாது. Then he may agree or disagree with the findings of the inquiry officer and he has to come to his own assessment of the evidence forming part of the inquiry. அதான் அவசியமானது. Then he cannot take into account any material which was not tendered into evidence at the time of inquiry. Inquiry அப்ப டெலிகோண்டுக்கு தெரியாத ஆவணங்கள்லாம் நான் ஃபைனல் ஆர்டர்ல ரெக்கார்டுக்குள்ள இருந்து சேர்த்து அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆர்டர் செஞ்சிடக்கூடாது. அகைன் நம்ம அப்பீல் நம்ம என்ன செய்யறோம், அப்பீல் ஜட்ஜ் அதே தான் அந்த சான்ஸ் கொடுக்காம செஞ்சிடக்கூடாது. நம்ம ஏன் கேட்டீங்கன்னா டெலிங்க்வென்ட்டுக்கு அது வந்து விரோதமாயிடும், அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம போயிடும். அதுக்காக தான். தென் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து R.Alexander வெர்சஸ் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஹைகோர்ட் அப்படின்னு நம்ம மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு. அந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா R.Alexander வந்து ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர். அவருக்கு மேல வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ் வந்து ப்ரூவ்டு
and then appointing authority வந்து charges again final order passed, அவருக்கு வந்து against punish பண்ணிட்டாங்க. அவரை பனிஷ் பண்ண அப்புறமா that was challenged by filing writ, that was placed before the administrative committee கூட place பண்றாங்க. தென் அங்கேயும் பாஸ் ஆயிடுது. தென் அது that was challenged. அங்க சொல்லும்போது வந்து அவர் வந்து எனக்கு நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணல. என்ன அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளைனன்ட் வந்து வாஸ் தி அட்வொகேட். Then chief examinationல டீடைலா he has given evidence against the delinquent. பட் என்ன நடந்ததுன்னு தெரியல. சப்சிக்வெண்டா கிராஸ் எக்ஸாமினேஷன் வரும்போது he turned hostile. கொஞ்சம் அப்படியே மாறி சொல்றாருங்க. அப்புறமா என்ன பண்றாருன்னா he left the enquiry proceedings, வந்து பாதியிலே ஓடி போயிடுறாரு. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம he filed a complaint against the inquiry officer. வந்து அவர் மேல biased, அவர் வந்து என்ன கம்பல் பண்ண சொல்லிட்டு he has throw mud against the inquiry officer. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி that was challenged. அப்புறம் எனக்கு நேஷனல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணல. தென் நான் சொன்னல முதல்ல அந்த ஃபைண்டிங்ஸ் எனக்கு இஷ்யூ பண்ணல, அவரும் கொடுக்கல இவரும் கொடுக்கலன்னு சொல்லி ஃபைண்டிங்ஸ் எனக்கு காப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லி that was challenged. பட் ஹைகோர்ட் வந்து ரிட், ஹைகோர்ட் டிஸ்மிஸ் த ரிட். தென் சப்சிக்வெண்டா சேம் அதே கேப்ஷன்ல பாத்தீங்கன்னா R.Alexander ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல்னு தென் சுப்ரீம் கோர்ட்டுக்கு 2019ல that was taken by him. அங்க வந்து the order, high court order was set aside. Then he was again reinstated into the service. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் கோட் பண்ணிருக்கேன். நீங்க அது கூட நீங்க பார்க்கலாம். தென் ஒரு முடிஞ்சு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். சாரி, திருப்பியும் ஒரு ஃபியூ மோர் பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன கேட்டீங்கன்னா இந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் இந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸும் ஒன்னா சைமல்டேனியஸா நடத்தலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இட் இஸ் மெயின்டனபிள். அந்த கிரிமினல் கேஸ் இருக்கு, திருப்பி ஒரு டபுள் ஜியோ பார்ட்டி வருமானா அதெல்லாம் வராது. There are citations. Then death of the delinquent, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். Death of the delinquent என்ன கேட்டீங்கன்னா charge will be normally abated. இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா M.Mayakal versus the district forest officer ஒரு கேஸ்ல 2008 2 MLJ 119 ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹைகோர்ட் கேஸ் தான். என்ன கேட்டீங்கன்னா அவர் இது அந்த ஒரு எம்ப்ளாயி, அந்த ஃபாரஸ்ட் எம்ப்ளாயி வாட்ச்மேனா ஏதோ ஒரு he was removed from service. அந்த அவர் ரிமூவ் பண்ண சர்வீஸ் பண்ண அந்த இன்டிமேஷன் வந்து was not served. அதுக்குள்ள இவர் இறந்து போயிடுவார் சர்வீஸ்ல. இந்த that was not communicated to him. லேட்டர் வந்து இறந்து போன அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் was served on his wife. that wife or legal representative challenged that இது வந்து அவரை பைண்ட் பண்ணாது, நீங்க எனக்கு வந்து அவரை சஸ்பென்ஷன்ல இருப்பாரு. வர சஸ்பென்ஷன் பீரியட்ல இருக்கிறது பூரா எனக்கு அவருடைய அலவன்ஸ் எல்லாம் எனக்கு டெத் பெனிஃபிட்ஸ் எனக்கு கொடுக்கணும்னு he challenged. that was allowed. இல்ல என்ன ஹைகோர்ட் சொல்லுவாங்கன்னா வைஃப் இஸ் என்டைட்டில்ட் டு சேலஞ்ச் திஸ் ரிமூவல் சின்ஸ் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா he was not properly communicated the order of removal. அது பண்ணாதனால. அதனால தான் நான் திருப்பி சொல்றேன், அந்த சர்வீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்க, இப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. ஜெனரலா வைஃப் ப்ராப்பரா கம்யூனிகேட் ஆயிருந்ததுன்னா, அப்படி கம்யூனிகேட் ஆகல, அதனால that was that order was set aside. தென் இன்னொரு இது கேட்டீங்கன்னா 17B சார்ஜ் இருக்கு நடந்துட்டு இருக்கு. நான் போட்டேன் 17A சார்ஜா நீங்க வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றத ஹைகோர்ட் பாஸ்ட் ஜிஓ ஆன் 4/5/1994. ஏன் கேட்டீங்கன்னா மோட்டிவ் பயஸ்ல யாராவது இந்த மாதிரி வந்து ஒரு டிராயிங் ஆஃபீஸரோ இல்ல கம்பெனி அத்தாரிட்டியோ ஒரு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியோ ஒரு 17A சார்ஜை போய் 17Bல போட்டு நடத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு பழி வாங்கறதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா that has to be கன்வெர்ட் பண்ணணும் இமிடியேட்டா. அதனால 6 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்க அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஆர் ஹையர் அத்தாரிட்டி என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா எத்தனை ஃபைல் இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, 17B சார்ஜ் ப்ராப்பரா இல்லையா, 17A போதுமான்றதை செக் பண்ண சொல்றாங்க. நம்ம இதெல்லாம் டைம் நமக்கு இருக்கான்னு தெரியல, பட் there is a specific GO to that effect. Then அப்புறம் இன்னொரு பாயிண்ட் கேட்டீங்கன்னா continuance of disciplinary proceedings pending on the date of retirement from service. அப்படி வந்து என்ன கேட்டீங்கன்னா pension can be granted but no gratuity shall be granted until conclusion of the department proceedings. ஏன் கேட்டீங்கன்னா டிசிப்ளினரி ப்ரொசீடிங் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த டைம்ல வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு, அவருக்கு ஏஜ் சொன்னீங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ண கேட்டா பென்ஷன் வந்து கொடுக்கலாம், கிராஜுவிட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்றது இன்னொரு சைட்டேஷன். தென் இன்னொரு ஜிஓ இருக்கு, இம்பார்ட்டன்ட் ஜிஓ MS நம்பர் 144 dated 8/6/2007. என்ன கேட்டீங்கன்னா நான் சொன்னல ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டாங்க, ஜிஓ நம்பர் தான் அங்க சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட் மினிட் சஸ்பென்ஷன் பண்ணாதீங்க, 3 மாதங்களுக்கு முன்பே அவர் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக அந்த ஜிஓ. தென் அப்பீல் ரிவிஷன் ரிவ்யூ, அதுல என்ன பாத்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் தான். டைம் என்ன கேட்டீங்கன்னா 60 days டைம் ஃபார் ஃபைலிங் அப்பீல். அப்பீல் ஷல் பி ஃபார்வர்டட் த்ரூ தி ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். டைரக்டா வந்து அப்பீல் கொண்டு போய் நேரில் கொடுக்க முடியாது, நேரம் கொண்டு போய் பிடிஜே கிட்ட ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ ஒரு முன்சிபோ சப்ஜெக்ட் போட்ட ஆர்டர் மேல அப்பீல் போறேன்னு சொல்லி கொடுக்க முடியாது. இட் ஷல் பி ஃபார்வர்டட் த்ரூ தி ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அண்ட் நாட் டைரக்ட்லி. டைம் லிமிட் ஃபார் டிஸ்போசல் ஆஃப் அப்பீல் ஆர் ரிவிஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6 மாதங்கள் தான். ரிவ்யூ பவர் வந்து இஸ் ஒன்லி வித் தி கவர்மெண்ட். தென் டைம் லிமிட் ஃபார் ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்பலட் அத்தாரிட்டியா இருந்தா 6 மாதங்கள் டைம் ரிவிஷனுக்கு.
தென் கவர்மெண்ட்டுக்கு லிமிட்டே கிடையாது. கவர்மெண்ட் கேன் ரிவைஸ் தி ஆர்டர் அட் வித்தவுட் எனி லிமிடேஷன், எப்போனா பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய வந்து அப்பீல், ரிவிஷன், ரிவ்யூ, நிறைய சைட்டேஷன்ஸ் இதெல்லாம் சொன்னா நேரம் பத்தாது, சொல்லலை. ஐ ஹவ் கன்க்ளூடட். இதுதான் நான் வந்து சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நான் நினைச்சது. அஃப்கோர்ஸ் வந்து போரா தான் இருக்கும். இது வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா அப்படி ஒரு சப்ஜெக்ட். ஒன்லி பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் ஜட்ஜ் வந்து இந்த சப்ஜெக்ட் கொடுத்தாரு. அதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள், என் கையில இருந்த தகவல்கள்லாம் சேகரிச்சு கொடுத்துருக்கேன். Thank you, Judge. Thank you so much. Now, as usual and as expected. As usual and as expected, you have done a wonderful job. We know that very well, and you'll be doing a great job. And it is a great service to the judiciary, great help to the judiciary. There are a number of PDJs in the participants list, and they are also having. Sorry, all senior district judges and PDJs. Excuse me. So it is for only the junior judges. One second. இல்ல அப்படிலாம் கிடையாது. உண்மையில சொல்ல போனா நீங்க தான் எங்களோட சீனியர்ஸ். ஏன்னா you have put in number of years in the judiciary, so we have to learn a lot from you, sir. அது ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து ஒவ்வொரு ஜட்ஜஸா யார் டவுட்ஸ் கேக்குறாங்க அவங்க எல்லாம் நான் வந்து கேக்குறேன், அன்மியூட் பண்றேன். மத்தவங்க எல்லாம் will be muted. முதல்ல பி கார்த்திகேயன் from சிவகங்கா, principal district judge சிவகங்கா, he wants to talk to you, sir. One second. Good afternoon, Judge. It was wonderful, actually. Thank you. Yeah, it was wonderful, actually. I have some small doubts. See, now you said the DP can be initiated against retired people within 4 years from their date of retirement. Rule 9 of pension rules for people like me who joined after 2005 may not be applicable. Illingala? புரியுது. 4 yearsக்குள்ள action to be initiated. Hello? ஆடிபிளாங்க? ஆடிபிளாங்க. எனக்கு ஆடிபிளா இருக்கு, சொல்லுங்க. ஜட்ஜ் கேக்குது எனக்கு கேக்குறதுங்க. அதாவது ஓகே, அதாவது இப்ப 2005 போன்றவர்களுக்கு பென்ஷன் ரூல்ஸ் ஆர் நாட் அப்ளிகபிள். ஜட்ஜ் உங்க வாய்ஸ் கொஞ்சம் வந்து இதா இருக்கு, எக்கோ இல்ல அவர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா அந்த ஃபிளிப்ல வச்ச 2005க்கு அப்புறமா ஜாயின் பண்ணவங்களுக்கு, சரிங்க, 2005க்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு பென்ஷன் ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகாது இல்லன்னு சொல்றாரு. ஆகாது. 2003க்கு அப்புறமா 3ல வந்துச்சு, இந்த ஜூன் 3 பிப்ரவரி வந்துச்சு நினைக்கிறேன், பென்ஷன் இல்ல. அதனால அந்த ஆகாது. அப்படின்னா எப்படி அவங்களுக்கு எகென்ஸ்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் we can initiate disciplinary proceedings? Ready answer. enabling provision இருக்கா? Very good question. இப்ப நம்ம okay just food for thought. Okay, second question. Okay, food for thought, no problem. Second question. I will search. Sure, Judge. அடுத்த question வந்து, what are the punishments that we can give for a retired employee? What are the punishments that we can give for a retired employee? Judge இது கூட பண்ணலாம். நம்ம ஸ்டாப்பேஜ் ஆஃப் அந்த பென்ஷன் வாங்குறவரா இருந்தா சொல்லுங்க, பென்ஷனை ஸ்டாப் பண்ணலாம். எனி ரெக்கவரின்னு சொன்னா ரெக்கவரி பண்ணலாம், வேற ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா சஸ்பென்ஷனோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. நீங்க அவர் ரெக்கவரி பண்ண முடியும். அது வரைக்கும் அந்த பென்ஷன்ல that can be detected by way of எப்போ நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா எப்பவுமே பென்ஷன் இது ரிட்டையர் ஆன ஸ்டாஃப்க்கு எப்போ வரும் கேட்டீங்கன்னா ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மிஸ்அப்ரோப்ரியேஷன் தான் வருங்க. மிஸ்அப்ரோப்ரியேஷன் இருக்கும்போது அந்த மாதிரி பாயிண்ட் வருதுங்க. அதர்வைஸ் நீங்க ரெக்கார்ட் முடிக்காம போயிட்டாரு அந்த மாதிரி கேஸ்லாம் விட மிஸ்அப்ரோப்ரியேஷன் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம். தட் கேன் பி நம்ம சிஸ்டத்துல நம்ம சிஸ்டத்துல பண்டல் காணாம போனாலும் நம்ம பண்றதுல அப்படி பண்ண முடியாது. நீங்க ஒரு ரிட்டையர் அப்புறமா பட் இது பண்றோம். மிஸ்அப்ரோப்ரியேஷன் மட்டும் இருந்ததுன்னா அந்த மணி கேன் பி ரெக்கவர்டு. இதான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஏதாவது இருந்தா நான் சொல்றேன், அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஏதாவது அப்படி இருந்தா பண்ண முடியுமான்னு.
Thank you, just. Okay, first question matter we'll have to search for an answer. First question alone we'll have to search for an answer. mooted questions தான். I'll try it. Okay. Thank you. Yeah. Thank you, just. Thank you. Sir. Okay. Okay, BKG, you can mute yourself. I'll ask other participants. If you have any doubts, please raise your hands or please 1 second. Read me. You can unmute yourself, sir or madam. Sir. I don't know. The phone's name is displayed. Read me. Sir, yes, sir. Can you hear me, sir? Sir, I am just appointed as a JM Value, sir. Sir, unga name okay, solunga. Sir, my name is Prakash, sir. Okay. Prakash. Yes, sir. Okay, sir. Sir, Prakash from Vallur, sir. Sir, my predecessor issued a memo and framed a charge under section 17A. 17A, there is no charge.
பாப்போம், அது இன்னைக்கு சப்ஜெக்ட் இல்ல, பாப்போம். தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஜட்ஜ். வேற யாராவது இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நாங்க தான் தேங்க் பண்ணோம். we are all immensely benefited by your lecture, Judge. Thank you so much. Thank you. I'm ending the meeting. Thank you. Thank you, Judge.